ஓகேங்களா? ஸோ, எ இப்பொழுதைக்கு எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவுமே வந்து நம்ம படிக்கணும், நம்ம இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா எம்எல், டேட்டா சயன்ஸ் அந்த டொமைன்ல இருந்தவங்க, இப்ப ஏஐ இந்த டொமைனுக்குள்ள வராங்க ஏஐ டொமைன்ல. ஸ்டில் எல்லாருமே அந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்றாங்க. இப்ப வொர்க் பண்றது பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. அவ்ளோ காம்ப்ளக்ஸா இல்ல. ஏன்னா நெறைய ஹெல்ப் பண்றதுக்கு நெறைய உங்களுக்கான எல்எல்எம் ப்ராடக்ட்டே வந்துடுச்சு. நாங்க அத யூஸ் பண்ணி பண்றோம். ஈவன் கோபைலட் இருக்கு. இன்டர்னல் நமக்கான சில டூல்ஸே குடுத்துட்டாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, அது நம்ம என்னங்கிறத இன்டர்னலா புரிஞ்சுக்கிறதே இல்ல. கரெக்ட்டுங்களா? அது என்ன அல்காரிதம் பேக்கெண்ட்ல ரன் ஆகுது. இது நம்ம ஒரு ஆப்ஷனா குடுக்குறோம். இந்த பாராமீட்டர் இத பாஸ் பண்ணா அது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் உள்ள அது என்ன நடக்குதுன்றது நம்ம மறந்துர்றோம். இன்டர்வியூலும் இதுதான் பார்க்குறாங்க. அதாவது 2 வகையான இன்டர்வியூ நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு வகையில எப்படின்னா, ஒரு டாப் பேங்க் அந்த மாரி கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா, எண்ட் டு எண்ட் உள்ள என்ன இருக்குன்றத டெப்த்தா கேட்கணும். இது ஒரு வகையில நடக்குது. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இதுல பார்த்தீங்கன்னா, கேள்வியே கேட்க தெரியாம இருக்காங்க. இப்படியும் இருக்குது இன்டர்வியூஸ். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 பிளஸ் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். ஏன்னா, அவங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. எனக்கு அந்த டூல் புதுசுங்கிறனால அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. எத நான் கேட்கணும், எத நான் கேட்கக்கூடாதுன்ட்டு. ஸோ இந்த 2 வகையான இன்டர்வியூஸ்லயுமே நம்ம என்னது வேணும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி நம்ம போக வேண்டியதா இருக்கு. ஆனா நெறைய ஓப்பனிங் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ஜினியர்ன்னு கேட்கிறதே கிடையாது. டேட்டா என்ஜினியர் டேட்டா அண்ட் ஏஐ என்ஜினியர்ன்னு மாறிட்டு இருக்குது. எஸ்பெஷலி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நான் சொல்றேன். நான் இந்தியாவுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணல. ஃபார் ஈஸ் அக்ராஸ் மிடில் ஈஸ்ட் அண்ட் அப்புறம் யுஎஸ் அந்த சைடு எல்லாமே ட்ரை பண்றோம். ப்ரொஃபைலே மாத்துறாங்க. ஸோ நாம அதுக்கேத்த மாரி நம்மளோட இது எல்லாத்தையுமே மாத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காலம். ஏன்னா, இப்ப நானும் ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வந்து டேட்டால தான் இருந்தேன். ஏஐக்கு இப்ப தான் மூவ் ஆனேன். மூவ் ஆகி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸா நான் பண்றேன். ஒண்ணுமே இல்ல. அங்க இருக்கிறது தான். டேட்டா எல்லாமே ஏஐ பண்ண முடியாது. ஆனா அதோட கனெக்டிவிட்டி இங்க எப்படி நம்ம கொண்டு வந்து ஒர்க் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் ஒரு கிளவுட கத்துக்கிட்டா போதுமா? இல்ல இந்த ஒரு சின்ன இந்த டூல் கத்துக்கிட்டா போதுமான்லாம் இருக்கக்கூடாது. கான்செப்ட் தான் தெரியணும். ஒரே கான்செப்ட் தான் வேற வேற இடத்துல கொண்டு வருவாங்க. ஸோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் எவ்வளோக்கு எவ்வளோ தெரியுதோ, அதுதான் நமக்கு சதவீதம். பேக் அண்ட் அல்காரிதம் மட்டும் நமக்கு தெரியும். இப்ப சொன்னா கிளியருங்களா? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? கிளியர் சார். எது ரியாலிட்டி? நான் ரியாலிட்டி பார்த்துட்டு நான் சொல்றேன். ஸோ பார்த்து. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எது பார்க்கலாம்? ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இல்ல நம்ம என்ன அப்படிங்கிறது டூல் என்னெல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கு உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம். எப்படி போகலாம்? சரி. சரி. அப்போ ஒண்ணு பண்ணுவோம். ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்றோம். ஒர்க் ஷாப் போகட்டும். அதுல என்னென்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றது ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துருவோம். பேக் டு த டாபிக். ஸோ நம்ம என்னது அப்படிங்கிறது அப்போ ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆல்ரெடி மார்னிங் ஆஃப்டர்நூன் டைம்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நான் அது என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அந்த ஆர்கிடெக்சர் நான் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறமா நம்ம ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்க்ரீன்ல ஓகே பண்ணிடுறேன். மற்ற ஒரு வாய்ப்பு. ஓகே. ஸோ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஆர்கிடெக்சர் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுறோம். யூ வில் கெட் சம் ஐடியா.
இங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு வாட்ஸ்அப்ல நம்ம ஒரு எல்எல்எம் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? ஒரு எல்எல்எம் வந்து நமக்கு ஒரு ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணுது. இதான் நீங்க பார்த்துட்டு இந்த ஆர்கிடெக்சர் இது வாட்ஸ்அப்லேயே நான் சென்ட் பண்ணிடுவேன். இப்படி போகிறதுக்கு நான் எதுவும் இல்லை. ஒரு கிளாரிட்டிக்கு தான் ஒரு சின்ன அந்த ஆர்கிடெக்சர் அது பேசிடலாம். ஸோ இதுதான் ஆர்கிடெக்சர்ஸ் நம்ம பார்த்தது. ஸோ ஒரு பாட் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த பாட் எங்கே ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் 2 சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். டோட்டலாக இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்கு எனக்கு மொத்தமாக யூஸ் ஆகுது 48 GB நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 32 GB வந்து நார்மலாக எனக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. 32 GB வந்து எனக்கு கண்டெய்னர்ஸ் அப்புறம் மற்றது இந்த இன்டகிரேஷன் ஏபிஐ எல்லாமே இதில் நான் ரன் பண்ணுறேன். இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாமே ரன் ஆகுது. இந்த 32 GB வச்சு ரன் பண்ணுறேன். இந்த பாட்டுக்கு எல்எல்எம்கான சப்போர்ட் ரெண்டுமே நான் இதுலேருந்து ரன் பண்ணுறேன்னா தனியாக ஒரு 16 GB இன்னொரு சிஸ்டம் வச்சுருக்கேன். அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இதோட அந்த ரெஸ்பான்ஸ் கோட் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால அதை நம்ம ஃபெச் பண்ணி ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? இந்த பாட் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஏஜென்ட் வந்து ஜஸ்ட் நமக்கு இப்போதைக்கு ஓப்பன் கிளவுட் இருக்கு, நிறைய இருக்குது நமக்கு கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் வந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஒரு டிடெக்ட் போல வந்து ஒரு பாட்டு. ஏன்னா இப்போ ஓப்பன் கிளவுட்லாம் நீங்க யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்குது. அது பர்சனலைஸ்டா தான் இப்போ பண்ண முடியுது. ஸோ அதனால இது ஓப்பன் சோர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஏஜென்ட்டோட எல்எல்எம் எடுத்து இந்த பாட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து ஸ்ட்ரீமிங் ஏபிஐ, அதாவது ஸ்ட்ரீம் ரேட் இருக்கு, ஃபாஸ்ட் ஏபிஐ இருக்கு. இதோட தான் இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். வர எல்எல்எம் ரெஸ்பான்சஸ் எல்லாமே வந்து இங்க அக்சஸ் பண்ணி நமக்கு காட்டும். சரிங்களா? இது புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா ஆர்கிடெக்சர்ஸ் பேசும்போது சில புதுசா இருக்கும். ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். இது கோட்ல காட்டுறதுலாம் கஷ்டம். இது ஒரு பாட்டுங்கிறது ஒரு டெப்ளாய்மெண்ட் பண்ற மாதிரி வேணா ப்ராஜெக்ட் நம்ம போகும்போது எனக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. ஏன்னா இது அந்த டெப்ளாய்மெண்ட்ல வர ஒரு ஃபேஸ். இதை நீங்க கிளவுட்லயும் பண்ணலாம். ஹோஸ்டிங் ஒரு இது இருக்கு. அதாவது விபிஎஸ் பேசஸ்ல நீங்க கொண்டு வந்து பண்ணலாம். இல்ல கிளவுட்ல நமக்கிட்டே தனியா இருக்கு. ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி, அப்புறம் அஷூர். எதுல வேணாலும் நீங்க இதை டெப்ளாய்மெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த இடம் நம்ம வந்து சிம்பிளா இருக்கிறதுக்காக நான் எடுத்து ஒர்க் பண்றது சில டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்றேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல லாமா 3 யூஸ் பண்றேன். ஓகே. லாமா 3ல நான் யூஸ் பண்றது லேட்டஸ்டா இருக்கிற 3.2 நினைக்கிறேன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லாமா 3ல தான் நான் ஹிட் பண்றது எல்லா ரிக்வஸ்டும். ஓகே. ஸோ அதே டைம்ல இந்த டேட்டாவை எடுத்துட்டு வரோம். ஏன்னா இங்க ரெக்வஸ்ட்டை நான் வாட்ஸ்அப் மூலமா நீங்க கொடுக்குறீங்க. உங்களோட ரெக்வஸ்ட்டை எடுத்து இந்த எல்எல்எம்க்கு ஃபீட் பண்றேன். இந்த ஃபீட் பண்ணும்போது இங்க என்கோடிங் அல்காரிதம் அப்ளை பண்றேன். ஸோ இதை நான் தனியாக இங்கே கொண்டு வந்துடுறேன் என்னென்ன நான் பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த ஏஐக்குள்ள என்னென்ன வந்துட்டுனா ஒரு டோக்கனைசேஷன் யூஸ் பண்ணுறோம். ஒரு என்கோடிங் மாடல் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு அட்டென்ஷன், செல்ஃப் அட்டென்ஷன்ஸ் அப்படின்னாங்க. இந்த செல்ஃப் அட்டென்ஷன்ஸ்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஏதாவது அவுட் ஆஃப் திங்கிங் ஏதாவது கேட்டீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ டேட்டா அண்ட் ஏஐ தவிர நீங்கள் வேற ஏதாவது நீங்கள் இப்போ மதியம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸை. இதை தவிர வேற ஏதாவது நீங்கள் கொஷின் பண்ணியிருந்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணி அந்நாட்சன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டே இருக்கும். இந்த செல்ஃப் அட்டென்ஷன்ஸ் வந்து கான்செப்ட் எது வரும்னா ஹாலோசினேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் வரும். இதுக்கு சில டியூனிங் மாடல் இருக்கு.
ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது நீங்க டியூன் பண்ணணும். இதை நீங்க டியூன் பண்ணாதான் உங்களுக்கு இது கரெக்டா வரும். இந்த அட்டென்ஷன்ஸ் கரெக்டா இருந்தா என்கோடிங் பண்ண முடியும். என்கோடிங்ல இருந்தா எம்பெடட் பண்ணும். இந்த எம்பெடிங் வந்து பிபின்னு பைட் பேர் என்கோடிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் நான் யூஸ் பண்றேன். இது இல்லாம தெளிவா டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இப்போ நான் பாட் பத்தி சொல்லிட்டேன், ஏஐ பத்தி சொல்லிட்டேன். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி கொஷின்ஸ்? இல்ல புரியலைங்களா? ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாட் வேற அந்த ஏஐ ரெண்டுமே எல்எல்எம் தானேங்க சார்? இல்ல ரெண்டுமே வெவ்வேறுங்களா? இது ஏபிஐல ரன் ஆகுது, பாட்டும் பாட் எல்எல்எம் எல்லாமே. தானே இருக்கும்? ஏஜென்ட்ஸா நம்ம ரன் பண்ணும்போது எல்எல்எம்ங்கிறது ஒரு டூல் தான். ஏஜென்ட்டுக்குள்ள ஒரு டூலா வரும். ஏஜென்ட்டுக்கு ஏஏ போறீங்கன்னா அதுக்குள்ள எல்எல்எம் வரும், இன்டகிரேஷன்ஸ் ஏபிஐஸ் எல்லாமே வரும். அந்த கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே வரும். அந்த ஏஜென்ட்டை தான் ரன் பண்றோம். எல்எல்எம்ங்கிறது நீங்க சேட்பாட்டா வச்சுக்கிறது தான். ஜஸ்ட் உங்களுக்கு மெசேஜ் வர்றது. சரிங்களா? ஏஜென்ட்டுக்கு ஏன்னும் போது இதுக்குள்ள நம்ம கொண்டு வரோம் எல்லாத்தையும். இது காம்போவா கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆனாதான் நமக்கு கேட்ட மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இல்லையா? ஓகே. வேற ஏதாவது கொஷின்ஸ்? ஓகே. இப்போ ரெஸ்பான்சஸ் வர்றதை டைரக்டா 2 டைரக்ஷன்ல கொண்டு வரும். ஒன்று ரிப்ளை பேக் பண்ணி ஆன்சரா வந்து வாட்ஸ்அப்க்கு கொடுக்குற மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். இன்னொன்று தான் கஃப்கா ஸ்ட்ரீமிங் பண்ணி ஜஸ்ட் இது ஒரு ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ்ல ஒரு டேட்டாவை லோட் பண்றதுக்காக பண்றது. ஒரு சின்ன யூஸ் கேஸ்க்காக பண்ணது. இதுல நம்ம ஐஸ்பெக்ட் டேபிள்ல ஃபைனலாக வைக்கணும். ஸோ என்ன ரெக்வஸ்ட் வந்திருக்கு, என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு நீங்க லைவா பார்க்கலாம். நீங்க அனுப்புற டெக்ஸ்ட் எல்லாமே வந்து இங்க நம்ம டேபிள்லயும் ஸ்டோர் பண்ண முடியுது. நீங்க வாட்ஸ்அப்ல ரெஸ்பான்ஸ் பண்றது நீங்க பாக்குறீங்க. ஸோ ஆல்ரெடி அந்த சேட் பாட்டை நான் மதியம் ரன் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 1.5 hours நல்லாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் 2 3 கொஸ்டின்ஸ் கேட்டு பார்த்தீங்க. அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது நான் டெஸ்ட் பண்ணேன் அப்போ வரைக்கும். ஸோ இந்த அவுட்புட்டையும் நான் பார்த்தேன். சரிங்களா? இதை நீங்க இதுக்கு பதிலாக நீங்க ஸ்பார்க்கு ஐஸ்பார்க் பதிலாக நீங்க வெக்டர் டேட்டாபேஸுமே கொண்டு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்ல தான் வரும். இன்ஜெக்ஷன்ஸ் கொண்டு வர மாட்டீங்க. இங்க இருந்து இன்புட்டா எடுத்து நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கு போக முடியாது. ஸோ இந்த எல்எல்எம் ரெஸ்பான்சஸே பார்த்தீங்கன்னா ரெண்டா மாறும். எல்எல்எம் வந்து அதாவது மல்டி மாடலுக்கு போகும்போது எல்எல்எம் வந்து டைரக்டா வந்து கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்றது ஒன்று வரும். இது நார்மலா வர்றது ஆன்சர் பண்றது எல்எல்எம் தான் இருக்கும். இன்னொன்று வந்து query எல்எல்எம். இந்த query எல்எல்எம் பார்த்தீங்கன்னா வெக்டர் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுவோம். இந்த வெக்டர் டிபியில் இருக்கிற ஆன்சரை எடுத்து இதோட கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சரா கொடுக்கும். இந்த 2 எல்எல்எம்மோட ரெஃபரன்சஸுமே கனெக்ட் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் வரும். ஏன்னா இது வந்து கஸ்டமரோட டேட்டா இதோட கனெக்ட் பண்ணி ரீட் பண்ணவே முடியாது. பட் query எல்எல்எம் வந்து வெக்டர் டேட்டாபேஸ்ல இருக்கிற கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணி இந்த ரேக் பைப்லைன் வாங்குது. இந்த ரேக் பைப்லைனை வச்சு ரீட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொண்டு வரும். இது ரெண்டுமே காம்போ பண்ணி தான் நமக்கு ஆன்சர் பண்ணும். சரிங்களா? பட் இப்போதைக்கு நம்ம வெக்டர் டிபி ரேக்லாம் யூஸ் பண்ணோம்னா இன்னும் டெப்த் ஆகும். டைம்க்குள்ள நமக்கு பேச முடியாது. ஸோ அதனால இதை நான் வந்து மாற்றிட்டேன். சும்மா இது மட்டும் இல்லை, இது எல்லாருமே யூஸ் பண்றதுனால இது ஓரளவு விசிபிலிட்டிஸ் இருக்கும் டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு. வெக்டர்ல போனால் சுத்தமாக அது புரியாமல் போயிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது. இதே ஃபிளிங்க்ல பண்ணி பார்த்தாச்சு, ஸ்பார்க்லும் பண்ணியாச்சு. இனிமேல் எக்ஸ்பெக்டேபிளோட ரைட் பண்ணி ஒரு சாம்பிள் பார்த்துட்டா வெக்டர் டேட்டாபேஸ்லையும் ரைட் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் எடுக்கிறது இப்போ ஸ்டோர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒன்று வெக்டர் டேட்டாபேஸ்ல இருந்து, அதாவது query வந்து ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். சரிங்களா? ஒருவேளை நீங்க ரைட் பண்ணா கீ வேல்யூ பேர்ல நீங்க ரைட் பண்ண வேண்டிய கேஷஸ் இருக்கு. அதுதான் அட்டென்ஷன் ஸ்கில்ஸ் வரும். ஒரு இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா 10 மில்லியன் டோக்கன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அந்த 10 மில்லியன் டோக்கன் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் ஒரு 50K டோக்கன்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அட்டென்ஷன் லேயர்ல வந்து நமக்கு அந்த டோக்கனைசேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு கேஷஸ் இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுது. ஓகே. ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போக வேணாம்னு தான் ஜஸ்ட் ஒரு ஓவரியா சொல்றேன்.
என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜஸ்ட் நம்ம சேட் பாட்ல கனெக்ட் பண்ணி நம்ம ரீட் பண்ணா இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் வந்துடுது. நம்ம கோட எடுத்து நம்ம ரன் பண்ணி அவுட்புட் பார்க்குறோம். பட் ஆனா அதோட டெப்த்னஸ் தெரியாதனால, அடுத்த ஒரு புது யூஸ் கேஸ் வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாம போயிட்டே இருக்கு. ஸோ அதனால இது இருக்கு. அதே மாடலிங்லயுமே பார்த்தீங்கன்னா, என்கோடிங், டிகோடிங் 2 மாடல் இருக்கு. எல்லாமே எல்லாமே வந்து நம்ம பை டைரக்ஷனல் என்கோட், டிகோட் 2மே யூஸ் பண்ண மாட்டோம். எய்தர் என்கோடரா போவோம், இல்ல டிகோடரா போவோம். சம்டைம்ஸ் 2மேவும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். ஓகே. ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். ரன் பண்ணி விட்டுருவேன் ஃபர்ஸ்ட்டு. வந்துட்டு வந்துடும். நீங்க வேணா வாட்ஸ்அப்ல அப்படியே சேட் பண்ணிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. ஜாலியா இருக்கும். ம், இது ஃபுல் கண்டெய்னர்ஸ்க்கு நான் வச்சிருக்கேன். இந்த கண்டெய்னர் நான் வந்துட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம லாமா கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்றோம். லாமா கண்டெய்னர்ஸ்ல தான் எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால இந்த கண்டெய்னர் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஹிட் பண்ணி ஸ்டார்ட் பண்றது. ம், ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஆன்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ அது இப்போதைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நமக்கு அதுக்கான ப்ராப்பரான பாட்டோட ரெஸ்பான்சஸ் நமக்கு வருது. அதை நம்ம ரீட் பண்ணி ஒரு லேண்டை நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். அங்கேருந்து வர டேட்டாவை எடுத்து இந்த எல்லாமா 3.2ல வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரெஃபரன்சஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். 20 to 40 கீவேர்ட்ஸ்ல நமக்கு ரன் பண்ணா போதுங்கிற இன்புட்ஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இது நான் பண்ணல. மீதி எல்லாமே வந்து ஒரு ஏபிஐ இன்டர்ஃபேஸஸ்ல அங்கேருந்து வர இன்புட்டை வாங்கி நமக்கு ரன் பண்ணுது. ஓகே. இப்போ வந்து மொத்தம் இதில் 4 பண்ணிட்டு இருக்கோம். நான் ஆர்கிடெக்சர் சொன்னேன். பட் உள்ள டெக்னிக்கலாக வந்து அந்த டூலிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். ஸோ உள்ள நம்ம யூஸ் பண்ணுறது டாக்கர் யூஸ் பண்ணுறோம். டாக்கர் கண்டெய்னர்ஸ் எல்லாமே கொண்டு வரோம். லாமா யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஓலாமா வந்து நம்ம ஃப்ரீ, அதனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து ஏபிஐ இன்டர்ஃபேஸஸ்க்கு ஃபாஸ்ட்டு ஸ்ட்ரீம் வித். ஓகே. அதுக்கப்புறம் வேற என்னது? ஸ்ட்ரீம் வித் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஸ்பார்க் யூஸ் ஆகுது. அப்புறம் ஐஸ்பர்க் யூஸ் பண்ணுறோம். டோக்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது இப்போதைக்கு லேட்டஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் அந்த எல்எல்எம் வந்து 3 பில்லியன் பேராமீட்டர் இந்த எல்எல்எம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கே நமக்கு ஆல்மோஸ்ட் 16 GB நமக்கு ரஃப் யூஸ் ஆகுது. இதுக்கு மேலே நம்ம போக முடியல. சின்ன ஒர்க் ஷாப் பண்ணுறதுனால நான் அதுக்கு மேலே போகல. நீங்கள் டெஸ்ட் பண்ணால் 1 பில்லியனில் டெஸ்ட் பண்ணுங்க. பட் அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். சின்ன மாடலாக நீங்கள் லாமா போகாமல் எதுக்கு நீங்கள் போகலாம்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் சின்ன மைக்ரோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். பேட் மாடல் இருக்கும். இல்ல ஸ்மால் கொஷின்ஸ்க்குனே சில மாடல்ஸ் இருக்கு. கியூஎன்எஸ் மாடல்ஸ் இருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த மாதிரி சின்னதா எடுத்தோம்னா ஒரு ஃபவுண்டேஷன் மாடல் வச்சு நீங்க ட்ரெஸ் பண்ணா பண்ணலாம். சரிங்களா? அது உங்களுக்கு சொல்லுங்க. வேற என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டூல்ல? அவ்வளோதான். அதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது. இப்போதைக்கு இது எனேபிள் பண்ணி வச்சு இதுவும் பண்ணி வச்சு ஏபிஐ வந்து ஸ்ட்ரீம்லெட் வந்து சிஸ்டம் 2ல ரன் ஆகுது. இது வந்து சிஸ்டம் 1ல. லாமாவும் வந்து சிஸ்டம் 2ல ரன் ஆகுது. ஸ்பார்க் வந்து கண்டெய்னர் சிஸ்டம் 1, ஐஸ்பர்க் சிஸ்டம் 1ல ரன் ஆகுது. இந்த லாமா மாடல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிஸ்டம் 2ல தான் ரன் ஆகுது.
சரிங்களா? ஓகே. சரி. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ யூபிஐ ஹிட் பண்ணுது. இந்த லோக்கல் ஏபிஐ நம்பர் சொல்லிட்டு நமக்கு ஹிட் பண்ணுது. இது லேண்ட் மாடல் நம்ம செட் பண்ணனால இங்க கனெக்ட் ஆகுது. இப்போ லிசனர் ரெடி ஆயிடுச்சு. ஏபிஐ வந்து ட்ரிகர் பண்ணியாச்சு. பாட்டோட ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு. சும்மா ஒரு டெக்ஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாட்ஸ்அப்ல. குரூப்ல இருந்தீங்கன்னா ஏதாவது ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. சும்மா அந்த 38 குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஒர்க் ஆதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. லாக்ல இருக்கலாம். அன்லாக் பண்ணி வெயிட். வச்சா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஆப் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கண்டெய்னர்ஸ் ரன் ஆகுதா? ஓகே. ஆல்மோஸ்ட் 12 கண்டெய்னர்ஸ் மேலே இருக்கு உங்களுக்கு. 11 கண்டெய்னர்ஸ் ரன் ஆகுது. எல்லாமே கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஒரு ஓகே. ஏபிஐ ஜென்ரேட் ஆயிடுச்சு. சென்ட் பண்ணிட்டு. ஓகே. இப்போ என்னென்னா நமக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ இந்த ஏபிஐ கேட் ஏபிஐ தான் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணி ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸ். இதே ரெஸ்பான்ஸ் நீங்கள் அங்கே சேட் பண்ணுறது பார்க்குறீங்க. ஓகே. இப்போ வேற ஏதாவது சாம்பிள் கேட்கலாம். ஓகே. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்சஸ் வந்துட்டு பாருங்க. இப்போ நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணால் டெக்ஸ்ட் பண்ணி பாருங்க. யூ கேன் see the responses. சும்மா டேட்டா ரிலேட்டட் ஏதாவது கொஸ்டின் கேளுங்க. இப்போ ஹேப்பி டு ஆன்சர்.
ஓகே. பண்ணா பண்ணுங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப இத ஸ்பார்க் இன்ஜெக்ஷன்ஸ்ல கொண்டு வரலாம். ஸ்பார்க் கூட ஆஸ் யூசுவல் நம்ம எழுதியிருக்கோம். இந்த ஸ்பார்க் கோட் மூலமா நம்ம இத கனெக்ட் பண்ணி நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ அதில பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா, கஃப்கா கனெக்ட் பேக்கேஜஸ், ரைஸ்போக்கோட சப்போர்ட்டிங் பேக்கேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி இங்க கொண்டு வரும். இத நான் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றேன். போயிட்டு ஸ்பார்க் ஐட்டம் சப்மிட். இந்த ஸ்பார்க் கோட் என்ன எழுதியிருக்கோங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கனெக்ட் பண்றோம். நமக்கு கஃப்கால வந்துரும். கஃப்கால டிஸ்ட்ரிபியூட்டர்ல வர்ற சென்டர் யாரு? எந்த குரூப் வருது? கொஸ்டின் என்ன மாரி கொஸ்டின் வந்திருக்கு? என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்றத 4 ஸ்கீமா மட்டும் இன்சர்ட் பண்ணி நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இத எல்லாத்தையும் நமக்கு வந்து இங்க ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிட்டு நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல ரைட் பண்ணணும். இதுதான் இங்க எழுதிருக்குது. இத நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பெர்ஸ்பெக்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் வாட்ஸ்அப் ஒரு டேபிள் வச்சுட்டு இந்த டேபிள்ல ரைட் பண்ணணும். இப்போதைக்கு லைவா இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இதுக்கு மேல ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா, இங்க அப்படியே கேப்சர் பண்ணுங்க. இந்த கேப்சர் பண்ண எல்லா அவுட்புட்டுமே நம்ம ஃபர்தரா நம்ம பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். ஏன்னா டேபிள்ல உள்ள இதே இன்புட்டாவும் நான் அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா அந்த என்கோடர் மாடல் அண்ட் டிகோடர் மாடல்ல வர அந்த இன்புட்டை எடுத்து மறுபடியும் நமக்கு சரி அவுட்புட் எடுத்து மறுபடியும் இன்புட்டா பாஸ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அது வந்து இங்க எப்படி சொல்றது, ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட்ல அது இருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் சி த ரேட் ஆகும். நான் சேம் கொஷின்ஸ் மெத்தட் கேட்குறேன். ஓகே. உங்களுக்கு அந்த அவுட்புட் எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ எந்த டைம் வந்துட்டு என்ன ரெக்கார்டு யார் சென்ட் பண்ணாங்க, எந்த குரூப் வந்துச்சு, என்ன கொஷின் கேட்டாங்க, ஆன்சர் அப்படின்னு மாற்றி பண்ணிப்போம். இதுக்கப்புறம் இந்த ஆன்சரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, NLP மாடல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டெமிங் டோக்கனைசேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன கொஷின்ஸ் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க எடுத்து டோக்கனை கண்ட்ரோல் பண்ணி டூன் மாடலாக மாற்றி ரன் பண்ணேன். ஓகே. ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ஒரே மாதிரி கொஷின் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வேற மாதிரி டியூன் பண்ணணும். டிஃப்ரெண்டா அதாவது வந்து ஹாலோசேஷன் அதுவா திங்க் பண்ணி ஓவரா ஃபிட் பண்ணி அது ஒரு திங்க் பண்ணி கொடுக்குது. அதான் கண்ட்ரோல் பண்றதுக்கு சில ரெஃபரன்சஸ் இருக்கு. ஸோ இங்க எல்லாமே வந்து கீமெட்ரிக்ல தான் அந்த மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? டெமோ கிளியரா கேட்டுருக்காங்க. ஓகே. கிளியருங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி queries? வார்னிங் டெக்ஸ்ட் பண்ணா யூ கேன் see the output.
அகைன் ரெஸ்பான்ஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்குறோன்னு தான் 5:37 அனுப்புனா ஆல்மோஸ்ட் 20 செகண்ட்ஸ் டைம் இருக்கு. இதையும் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுங்கிறத we have to think about it. ஓகே, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம் எண்ட் டு எண்ட் என்ன நம்ம பண்ணிட்டு இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? கிளியர் சார். சார் வந்து ரெக்கார்டிங் இருக்கும் சார், நோட் நீங்கள் ஒரி பண்ணாங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனல்லே நோட் பண்ணுவோம், இந்த ரெக்கார்டிங் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு இது ஓவர் தான், ஒரு பிரைன் ஸ்ட்ரோமிங் செஷன் தான். ஸோ நீங்கள் ரொம்பலாம் இது ஒரி பண்ண என்ன நடக்குது ரியாலிட்டி அப்படின்றது நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கு. நான் அதுதான் திரும்பவும் சொல்றேன், டேட்டா இன்ஜினியர் இருந்து ஏ இன்ஜினியரா போறதுக்கு மெயினா பண்ண வேண்டியது இதுதான். நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு 10 மினிட்ஸ் சொன்னேன். இங்கிலீஷ் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்டட், இட்ஸ் கோயிங் ஆன். மஞ்சித் is a Tamil batch. Last December we already started and the batch is still going on. Okay. Yep. அது பேக் எண்ட்ல ரன் ஆகட்டும். ஏதாவது கொஸ்டின் தான் we can discuss. உள்ள டாபிக் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சிலபஸ் வைஸ் என்ன நம்ம கத்துக்கணுங்கிறத ஒரு பிரெயின் ஸ்ட்ரோம் பண்ணலாம். டாபிக் வைஸ்ல போகும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா ரிப்பீட்டடா ஒரே கண்டென்ட் நம்ம பேசணும்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால டாபிக் வைஸ்ல போகும்போது நான் உங்களுக்கு அப்படி கொடுக்குறேன். Any other questions? எதுவும் கொஸ்டின்லாம் we can see content. ஒர்க் ஷாப் எவ்வளோதான். இது நீங்க எவ்வளவு கோட் அடிச்சாலும் சரி, இப்போ இந்த கோடை அடிச்சு நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு அந்த டைம் வந்து நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஸோ அதனால அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. பட் என்ன நடக்குது உள்ள அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கோட் வேணும் நமக்கு. ஏன்னா எல்லா கோடுமே கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பார்த்து நம்ம பண்ணிட்டு இருப்போம். இப்போ எரர் வருது, டீபக் பண்ணுது, அப்புறம் நமக்கு புதுசாக ஒரு அவுட்புட் அது கொடுக்குது. பிரச்சனை என்னன்னா, அது நம்ம கொஷினை கேட்க கேட்க அது ஒரு ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கே தவிர ஒரு ப்ராப்ளமா அதை எப்படி சால்வ் பண்ண போகுதுன்னு நமக்கு ஐடியாவே தெரியல. இப்ப எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட்டா ஆயிடலாம் கோடிங்ல. பட் ப்ராப்ளம் என்னன்னா டீபக் பண்ணும்போது தான் பிரச்சனை வருது. ஏன்னா வைப் கோடன்ற அவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்க கொடுத்துட்றாங்க, டெப்ளாய் பண்ணி போயிடுறாங்க. பட் ஆனால் காம்ப்ளெக்ஸா இருக்கும். என்ன ரீசனுக்காக அதை பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அப்போ புதுசா ஒரு மாடலே டிசைன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃப்ராங்க்லி இதான் நடக்குது, இதான் உண்மை. நீங்க நம்புறதுனால இதான் நினைச்சேன். சரிங்களா? ஏன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து வராங்க ஏஐ இன்ஜினியர்ஸ்ட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வேற கம்பெனி போயிடுறாங்க. அவங்க டெவலப் பண்ண மாடல் நம்ம எடுத்து ரிவ்யூ பண்ணா என்ன அவங்க பண்ணியிருக்காங்கன்றது புரியல. கேட்டி கொடுக்குறப்போ அவங்களுக்கு சொல்ல தெரியல. எரர் வந்தா ஜஸ்ட் காப்பி பண்ணி செக் பண்றாங்க. அதுக்கு என்ன அவுட்புட்டா அப்போதைக்கு டெம்பரரி சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. பின்னாடி பாதிக்கப்படுறது அந்த டூல அந்த எக்ஸிஸ்டிங் மாடல யாரு ஒர்க் பண்றாங்களோ அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எஸ்பெஷலி இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம அதை டியூன் பண்ணும்போது அந்த மாடல் கொடுக்குற பேராமீட்டர்ஸ். ஏன்னா ஒரு மாடல் ப்ரொடக்ஷன் போயிடுச்சுனாலே அதை நம்ம கண்டினியூஸா நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆக வேண்டியது ஒரு முதல்ல. புதுசா ஒரு மாடலை ஈஸியா டெப்ளாய் பண்ணிடலாம், கரெக்டா ஒர்க் ஆகுதுன்ட்டு. பட் நாளைக்கு அதில் சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்ச் ரெக்வஸ்ட்டை நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த சேஞ்ச் ரெக்வஸ்ட்டை ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். அந்த டெப்ளாய் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட் வராது. சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஒரு கான்ஃபிகரேஷன்ல ஒரு பேராமீட்டர் அடிஷனல் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆஃபரை புதுசாக ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று சின்ன சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் தான் இருக்கும்.
ஆனா அது குடுத்தா மாடல் ரியாக்ட் பண்ணாது. அது ஹாலுசினேஷன் ஆகுதோ இல்லையோ நான் பார்க்குறேன். மறுபடியும் நம்ம ஓவர் திங்க் பண்ணி என்ன நடந்திருக்குன்றத செக் பண்ணி ரிசால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்க பெரிய பிரச்சனை. டெவலப்பரா வர்றது ஈஸிங்க. அங்க டீபக் பண்ணி சொல்யூஷன் குடுக்குறது கஷ்டம். இப்ப அதனால தான் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் இன்டர்வியூ ஸ்கிரீனிங்ல ஒரு 3 லேயர்ஸ்ல இன்டர்வியூஸ் இருக்கு. ஸ்கிரீனிங் இன்டர்வியூஸ் அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் மாடல் கேட்பாங்க. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொரிய குடுத்துடுறாங்க. இந்த கோடு தான் நீ அடிக்க போற அப்படின்ட்டு அந்த கோட அப்படியே எடுத்து நம்ம குடுத்துறோம். சாரி டெல். ஆனா இத விஸ்டிங்கான ப படிக்கிறது அது என்ன? மாணவர்கள் சாரி. ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். இன்டர்வியூ நீங்க போனீங்கன்னா ஒரு எம்சிக்யூ சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். எம்சிக்யூ சாய்ஸ் ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா, அந்த 10 கொஸ்டின்ல வந்து நீங்க கோடு என்ன பண்ண போறீங்கன்னு இருக்காது. 4 ஆன்சர் கோடு குடுத்துருப்பாங்க. இது இந்த சேஞ்சஸ் நடக்குது. இந்த சேஞ்சஸ்க்கு எந்த கோடு கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லுன்னுவாங்க. ஸோ அந்த மாரி தான் வருது. முன்ன வந்து ஒரு கோட நம்ம டிசைன் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்ல அதுல ஏதாவது ஆப்ஷன்ஸ் நம்ம குடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப அப்படியே மாத்திட்டாங்க. அவங்க செட் ஆஃப் ஆன்ஸர வந்து கோட்ல குடுத்துட்டாங்க. ஒரு 4 லைன்ஸ் கோட்ல வந்து ஒரு ஃபங்ஷன் மாரி சின்னதா கிரியேட் பண்ணி வச்சுர்றாங்க. ஒரு 3 ஃபங்ஷன்ஸ் நன் ஆஃப் த அபோவ் மாரி வச்சுர்றாங்க. ஒரு சினாரியோ குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி எனக்கு வந்து மாடல் வந்து எனக்கு கரெக்ட்டான அக்யூரசி குடுக்கல. இதுக்கு எத நம்ப யூஸ் பண்ணோம்? அப்படின்ற மாரி கேட்பாங்க. கிரேடியன்ட் டிசென்ட் யூஸ் பண்ணணுமா? அடாம் ஆப்டிமைசர் யூஸ் பண்ணணுமான்ற மாரி அந்த கோட இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த லைன் அங்க இருக்கும். நம்ப அத கரெக்ட்டா சூஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கணும். இப்படிதான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. சொல்யூஷன் டிசைனிங் இன்னும் வொர்ஸ்ட்டா இருக்கும். அவங்க கேட்கற அந்த ஆர்க்கிடெக்சர் லேயரே பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கேட்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கும் அது கிளியரான விசிபிலிட்டி இருக்காது. இந்த மாரி ப்ராப்ளத்துக்கு எந்த மாரி சால்வ் பண்ணுவீங்கன்னு அவங்க கேட்டு போயிடுவாங்க. ஆனா, அது கரெக்ட்டான அந்த இதுவே இருக்காது. இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கும் சில இடத்துல. இந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்க கோடிங் ரவுண்ட் போவீங்க. கோடிங் ரவுண்ட்ல போயிட்டு நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு மாடல் குடுத்துருப்பாங்க. இத யூஸ் பண்ணி எனக்கு இந்த அவுட்புட் மட்டும் எடுத்து காட்டுங்கன்னுவாங்க. பட் சேலஞ்சஸ் 2ண்ட் ரவுண்ட் இல்ல. 1 ரவுண்ட் தான் சேலஞ்சஸா இருக்கு. ஏன்னா, 1 ரவுண்ட்ல அவங்களுக்கு ஸ்கிரீனிங் எடுக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறதுன்னு ஒரு ஐடியா இல்ல. இவங்க குடுக்குற செட் ஆஃப் இந்த ஆன்சர் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஆன்சர் யார் பண்ணிட்டு வராங்களோ, அவங்க 2ண்ட் ரவுண்ட் போயிடுறாங்க. 2ண்ட் ரவுண்ட்ல அவங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நீங்க இப்போ 1 ரவுண்ட கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, 2ண்ட் ரவுண்ட் கிளியர் பண்றது ஈஸி. சில இடத்துல வந்து மேனேஜர் ப்ரொஃபைல பார்த்துட்டு, நீ பண்ண மாடல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றாங்க. ஒரு மாடல நீங்க லைவா ஓப்பன் பண்ணி உங்க ஸ்க்ரீன்ல நீங்க பண்ண ஒரு சின்ன மாடல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு புரோட்டோடைப் மாடல எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, ஓகேன்ட்டு அப்பயே ஆஃபர் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதெல்லாம் ஃபாரின்ல நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஐ ஐ நாட் திங்க் அபௌட் இந்தியா. இந்தியால எப்படின்றது நான் தெரியல. பட் ஃபாரின்ல இப்படிதான் நடக்கும். நம்ம ஸ்கிரீனிங் ரவுண்ட் வைப்பாங்க. உங்களுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னுவாங்க. ஒரு 2, 3 சினாரியோ நம்ம சொல்லுவோம். எனக்கு இதுல 1 டெமோ காட்டுவீங்களா? அப்படின்னுவாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி அவங்களோட டெமோ காட்டி, அவுட்புட் கரெக்ட்டா வந்துச்சுன்னா போதும். யூ ஆர் செலக்டட். வேற எந்த இன்டர்வியூமே கிடையாது. ஒரு புதுசா ஒரு டொமைன் உள்ள போற அந்த ஒரு ஏஐ டீம் புதுசா ஒரு ஜெனசிஸ் பேட்ச் கிரியேட் பண்றாங்கன்னா, அங்க அப்படிதான் நடக்கும். டாப் எம்என்சி வேற மாரி. அவங்க கேட்கறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அவங்க அந்த பேட்ச் சைஸ் எப்படின்ற மாரி கூட கேட்கறாங்க. பேட்ச் சைஸ் ஏன் 16 குடுக்குறோம், 32 குடுக்குறோம் அப்படின்ற மாரிலாம் இருக்கு. சாஃப்ட்மேக் ஃபங்ஷன் எப்படி அங்க ரியாக்ட் பண்ணுது? ஏங்க நம்ம சிக்மாய்ட் போகக்கூடாதா? அந்த மாரி அவங்க போறாங்க. அது ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கு. டிஎஸ்டி முடிச்சுட்டு மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கரைச்சு குடிச்சவன் தான் அங்க போகணுன்ற மாரி அவங்க திங்கிங். மேங் கம்பெனிய விட்டுட்டு நீங்க மத்த கம்பெனில வந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த கேப்பபிலிட்டிய காட்டுனாலே நாங்க எடுத்துப்போம்ன்றாங்க. அதே மாரி சேலரி ரேஞ்சும் நான் அனுப்புனேன் வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஏதாவது நோட் பண்ணீங்களான்னு தெரியல. அக்ராஸ் இப்ப யுஏஇ அண்ட் சவுதி அரேபியா எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நல்ல சேலரி குடுக்குறாங்க. இந்த இது வேணா நான் திரும்ப ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இது கரெக்ட்டான டைம். கரெக்ட்டா எஃபோர்ட் போட்டீங்கன்னா, நீங்க நல்ல பொசிஷன்ல போயிடலாம். நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒண்ணும் ப்ராப்ளமே இருக்காது. ஐ அம் ஷூர். ஏன்னா அதுக்கப்புறம் புதுசா ஏதாவது கொண்டு வருவாங்க. அதுக்குள்ள நம்ம இதில சஸ்டெயின் பண்ணிடலாம்.
இதான் யூஸ் ஆகுது எனக்கு. சார் இந்த ஏஐக்கு வந்து இந்த நீங்க சொன்னீங்களா சார், இப்போ மேத்தமெட்டிக்ஸ் வந்து எந்த அளவுக்குங்க சார் நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஆஸ் அ நான் ப்ரொஃபஷனல் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிறாங்கல்ல இப்போ நிறைய பேர் ஃபீல்ட்ஸில். ம். ஏன்னா நிறைய வந்து இந்த இதை மேத்தமெட்டிக்ஸை பொறுத்து இருக்கு இந்த டேட்டா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் சார். ம். கரெக்ட். இங்க மெயினா யூஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பேசிஸ் தான். ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனை பேஸ் பண்ணிருக்க எல்லா மேத்ஸும் நீங்க பார்க்கணும், அல்காரிதம் பார்க்கணும். ஏன்னா இங்க எல்லாமே என்எல்பி பேசிஸ் தான் போகுது. சாட்பாட் அந்த மாதிரி இருக்கிற எல்எல்எம் ஒரு சாட்பாட்டா தான் ரியாக்ட் பண்ணுது. ஏஜென்ட்டுக்கு இருக்க எம்சிபி சர்வருமே வந்து ஒரு கமாண்டை தான் அது லாஸ்டா கன்வெர்ட் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க உட்காந்து நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிற அந்த பேசிக் டேட்டா சயின்ஸ் இருக்க மேத்தமெட்டிக்ஸ் நீங்க அதிகமா பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்றது பாருங்க. லீனியர், அதோட அந்த ஆட்டோ ரெக்ரசிவ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது டைம் சீரீஸ்ல அரிமா மாடல்ல வந்தது அந்த கான்செப்ட். அந்த ஆட்டோ ரெக்ரசிவ் மாடல் தான் இப்போதைக்கு என்கோடிங் டிகோடிங்ல பேக் எண்ட்ல யூஸ் ஆகுது. அதான் நான் சொன்னேன்ல, இப்போ டேட்டாவை நீங்க அனுப்புறீங்கன்னு வைங்களேன், இது எப்படி எடுக்குதுன்னா, ஓகே இப்போ வந்து பிக் டேட்டா பீடியா ஒர்க்கிங் வித் எல்எல்எம். இதான் ஆன்சர், இதான் நான் கொடுத்தேன். இப்போ இது என்ன பண்ணோம்னா, என்கோடிங்ல போகும்போது இதை எல்லாத்தையுமே எடுத்து ஜீரோ இன்டெக்ஸ்ல இது போகுது. இது ஒரு லேயர். செகண்ட் ஸ்லைடிங் மோடுக்கு போகுது. இதுதான் அனுப்பும். இப்போ என்ன பண்ணோம்னா, இங்க இருந்து வர இந்த இந்த இதுக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்கும். ஓகே, வித் எல்எல்எம் இப்போ முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் அதை கிரியேட் பண்ணியிருக்கும். ஏன்னா இது வந்து என்கோடிங் மாடல் டிகோடிங் மாடல் போயிடுச்சு. ஜிபிடி ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்கு. வித் பிப்ளியோபீடியா ஒர்க்கிங் வித் எல்எல்எம் மாடல்ஸ் அப்படின்னு ஒரு ஆன்சர் வருது. நான் இந்த மாடல்ஸ்ங்கிறத எடுத்துட்டு அடுத்த லேயருக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ச் எல்லாமே ஒரே சைஸ் தான். 1 2 3 4 5 6 தான் இருக்கு. 6 தான் பேட்ச் சைஸ். ஓகே, ஹைட்ரேஷன்ஸ் இங்க இருக்கும். ஹைட்ரேஷன் ஜீரோல, ஹைட்ரேஷன் ஜீரோல இது ஃபுல்லாமே வந்திருக்கு. இப்போ ஹைட்ரேஷன் 1 போகும் பொழுது பேட்ச் சைஸ் மாறவே மாறாது. அந்த நீங்க டீப் லேர்னிங்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்புட் கொடுத்துருப்பீங்க. இன்புட் லேயர்ல இருந்து ஹிடன் லேயர் போகும். ஹிடன் லேயர் அதாவது வந்து இன்புட் 1, இன்புட் 2, இன்புட் 3 இது போட்டிருப்பீங்க. இது எல்லாமே வந்து ஹிடன் லேயருக்கு தனித்தனியா போகும். ஹிடன் லேயர் 1, ஹிடன் லேயர் 2 இருக்கும். இதுக்கு ஒரு வெயிட்டேஜஸ் போகும். ஞாபகம் வெயிட்டேஜ் 1, வெயிட்டேஜ் 2, வெயிட்டேஜ் 3. ஸோ இதே மாதிரி இங்கேருந்து ஒரு லேயருக்கு இங்கேருந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட் வரும். ஓகே, இங்கே ஒரு வெயிட்டேஜஸ் போகும். வெயிட்டேஜ் 3, வெயிட்டேஜ் 2, வெயிட்டேஜ் 1 இந்த மாதிரி போகும். இந்த ஹிடன் லேயர்லேருந்து செகண்ட் லெவல் ஹிடன் லேயர் மறுபடியும் வரும். இப்போ ஹிடன் லேயர் 3 இங்கே இருக்குன்னா இது ஒன்று போகும். இந்த அவுட்புட்டை எடுத்துட்டு மறுபடியும் வந்து அவுட்புட் லேயர் போகும். இங்கே ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணா அவுட்புட் லேயருக்கு நீங்கள் கொடுக்கும். இதான் நார்மல் நடக்குது. இது ஒரு லேயருக்கு நடக்குது. இந்த ஒரு லேயருக்கான ஏட்டேஷன் இங்கே நடக்குது. பேட்ச் 6 ஹைட்ரஜன் 0க்கான அவுட்புட். இந்த பேட்ச் 6 1 2 3 4 6 இது வந்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷனுக்கு, ஜீரோ ஹைட்ரேஷனுக்கு போயிருக்கிறது. கண்டுபிடிச்ச அவுட்புட் லேயர் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ்ங்கிறது. இதையும் எடுத்து மறுபடியும் இன்புட்டா வருது. அப்போ செகண்ட் லேயர் போகும்போது ஹைட்ரேஷன் 1 போகும்பொழுது இதுக்கான இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் 1 ஆரம்பிக்கும். இது 1 2 3 4 5 மாடல் நம்ம கண்டுபிடிச்ச அவுட்புட் வந்து சிக்ஸ்த் நமக்கு இன்புட் லேயர்ல வந்து இப்போ இதுதான் பேட்ச் 6க்கு அடுத்த அவுட்புட் இன்புட்டா போகும். அதே மாதிரி தேர்ட் போகும்போது இங்க இருந்து போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபோர்த் இங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஸ்லைடிங் மாடல்ல இது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன படிக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீப் நியூரல் நெட்வொர்க்ல இருக்கிற பேசிக் கான்செப்ட் பார்த்தா போதும். இந்த மூவ்மெண்ட்டுக்கு வேற ஆட்டோ ரெக்ரெசிவ்னு வாங்க. இது என்னன்னு தெரியணும். இப்போ இதை நீங்க ஜஸ்ட் ஒரு ஐட்ரேட் பண்ணி ஒரு மாடலுக்கு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நீங்க கொண்டு வர்றது, இதுக்குள்ள தப்பான ஆன்சர் கொண்டு வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் மாடல்னு இருக்கேன். இந்த மாடல்ங்கிற வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மீனிங் இருக்கு. நம்ம எல்எல்எம்ல ஒர்க் பண்றோம், அதனால இந்த மாடல்ங்கிறது கொண்டு வந்துச்சு. மாடல்ங்கிறது பியூட்டிஸ்லையும் கொண்டு வருவாங்க. ரோல் மாடல்ஸ் இருக்காங்க,
இந்த மாடலிங் இருக்காங்களா அவங்க எல்லாமே வருவாங்க. இப்போ இந்த வேர்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா இதுக்கான ஒரு வேல்யூ வந்து அது செட் பண்ணும் வெயிட்டேஜில். இந்த வெயிட்டேஜஸ் தான் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி கொண்டு வரும். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. இது மாடல்ன்றது எந்த மாடல் ப்ரெடிக்ட் பண்றாங்க, எல்எல்எம் மாடல் சொல்றாங்களா இல்ல மாடலிங்ல இருக்க மாடல் சொல்றாங்களா, இதுக்கான ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொண்டு வரும். இது எல்லாமே எங்க வரும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செட் பண்ணுவீங்க. அப்புறம் டாப் கே, டாப் பி அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு. நீங்க அந்த மாடலை டிசைன் பண்ணும்போது எல்லாம் போடுவீங்க. செல்ஃப் அட்டென்ஷன்ஸ் இருக்கு. ஆக்டிவேஷன்ஸ் பண்ணும்போது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மாறும், அட்டென்ஷன் லேயர் மாறும். ஸோ இங்க நீங்க பார்க்க வேண்டியது இவ்வளோ இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனா இவ்வளவுதான் இருக்கு. ஒவ்வொரு மாடலுக்குமே ஒரு ஒரு தனி பிஹேவியர் இருக்கு. ஒரு என்கோடிங் மாடலுக்கு வேற, ஒரு டிகோடிங் மாடலுக்கு ஒரு வேற. என்கோடிங் டிகோடிங் ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது வேற மாதிரி வரும். ஸோ இதுதான் மெயினா நீங்க பார்க்க வேண்டியது. இப்போ உட்காந்து நான் என்ட்ரோஃபிலாம் பார்க்கணுமா, கிளாசிஃபிகேஷன் மாடல் தேவைன்னா இங்க தேவையில்லை. ஏன்னா என்ட்ரோஃபி மாடல் நம்ம எங்கேயும் யூஸ் பண்றதே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி கேஷஸ் இந்த மாதிரி அவுட்புட் வருது, நான் எடுத்து மறுபடியும் ரீப்ராசஸ் பண்றேன். இந்த மாடலுங்கிற அவுட்புட்டை நான் எடுத்து ஸ்டோர் பண்ண முடியாது ஒரு லோக்கல்ல. ஏன்னா இப்போ வந்து ஒரு பேட்சுக்கு இந்த ஒரு ஐட்ரேஷனுக்கு 6 பேட்சஸ்னு 6 டோக்கன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்த பேட்ச்க்கு போகும்போது மறுபடியும் ஒரு புது 6 டோக்கன். அப்போ எனக்கு வந்து ஐட்ரேட்டிவ்ல போகும்போது அதிகமாயிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணேன், இது குமுலேட்டிவ் டிசைன் மாடலில் கொண்டு வரணும். ஸோ இந்த 6 கிடைச்சது 7. இது ஐடிடிக்கு போகும்போது 2 to 7 இருக்கிறது மட்டும் நான் எடுத்து அனுப்பணும்ட்டு. அப்படி போனால் எனக்கு கேஷை குறையும். சாரி, ரேம்ல மெமரி ஸ்பேஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு இங்கே அட்டென்ஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த அட்டென்ஷன் லேயர் தான் அதை ஒர்க் பண்ணும். ஸோ QKVன்னு வாங்க. query என்ன query நீங்க என்ன கேட்குறீங்கன்றது query. கீ என்னது, என்ன ஆஸ்பெக்ட்ல கீ கேட்டிருக்கீங்க, இந்த பேட்ச்ல கொடுக்குற எல்லா இன்புட்டுமே கீயா வரும். என்ன ப்ரெடிக்ட் பண்ணீங்களோ அது வேல்யூன்னு வரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். நீங்க படிக்கும்போது இன்ட்ரெஸ்டா இதெல்லாம் பார்த்துட்டே படிச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ராங்கா சொல்லணும்னா. அது கான்செப்ட் தெரிஞ்சுக்காம நீங்க மாடலா மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியா வந்துரும். சில மாடலுக்கு ரொம்ப இதெல்லாம் இல்ல. டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. கொடுக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது மட்டும் தான் இருக்கும். அது இந்த மாதிரி ஐட்ரேட்டிவ்ல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு ரியாக்ட் பண்ணணும்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க கொடுக்குறீங்க கொஸ்டின், கொடுத்த உடனே அதுக்கான ஆன்சர் கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல எப்படி சொல்றது, கிளாசிஃபிகேஷன்ஸ்லேயே வரும். 0, 1 இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. 0 கிளாசிஃபிகேஷனா கொடுக்குற கொரிக்கு ஆன்சர் வந்தா போதும். 1 கிளாசிஃபிகேஷன்ஸ்னா நீங்க கொடுத்த கொரிக்கு அடிஷனலா ஒரு அவுட்புட் எடுக்கணும். இப்போ கஸ்டமரோட ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, லாஸ்ட் 6 மந்த் என்னோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு சொல்லுன்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 என்கோடிங் கிளாசிஃபிகேஷன்ல என்ன பண்ணணும்னா, டோட்டலா எவ்வளவு செலவாயிருக்குன்றத ஒரு இன்புட்டா முதல்ல கொரி பாஸ் பண்ணணும். அந்த அவுட்புட்டை எடுத்து அதுல இவங்க கேட்குற ரெஃபரன்சஸ் என்னவோ டிரான்சாக்ஷன்ல கிரெடிட் என்ன டெபிட் என்ன செக் பண்ணி சொல்லணும். ஸோ இங்க 2 லேயர் ஆஃப் என்கோடிங் மாடல் ஒர்க் ஆகுது. எல்லாமே வந்து 0 ஷாட்ஸ்ன்னுவாங்க. சாரி 1 ஷாட்ன்னுவாங்க. மேல ஜஸ்ட் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா 0 ஷாட். ஸோ இங்க லேட்டன்சி அதிகமாகும். இந்த மாதிரி ஒன்னொன்னுமே மாறி மாறி உள்ள இருக்கு கான்செப்ட். ஸ்பெசிஃபிக்கா நீங்க பார்க்க வேண்டியது அப்படின்னா, டீப் லேர்னிங்கோட பேசிக் நியூரல் நெட்வொர்க், மாடல் டெவலப்மெண்ட், அப்புறம் டெம்பரேச்சர்ஸோட இந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்து ஆட்டோ ரெக்கர்சிவ்ல வரும். அட்டென்ஷன் லேயர்னா என்னன்றதை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். வேற மாடல் டியூனிங் பண்ணும்போது உங்களுக்கு கால்குலஸ் மாடல்ஸ் தேவைப்படும். கால்குலஸ்னு நீங்க 11th 12th படிச்சிருப்பீங்க. அந்த கால்குலஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஏன்னா சின்ன வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர் யூஸ் பண்ணி நீங்க ஒரு மாடலை டெவலப் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களால அதை பண்ண முடியாது. அப்ப கால்குலஸ் எப்படி ஒர்க் ஆகுது, லீனியர் கால்குலஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அரித்மெட்டிக் கால்குலேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை நீங்க பார்க்கணும். பை டிஃபால்ட்டா டேட்டா எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல கொண்டு வந்துடுறாங்க. அதனால மேட்ரிக்ஸும் தேவைப்படும். ஸோ இவ்வளவுதான் மோஸ்ட்லி யூஸ் ஆகுது. ஆனா அது எவ்வளவு நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கீங்கிறது தெரியணும். இப்ப நான் சொன்னது இது ஒரு லேயர். இது கிளியர் தானே? இதை நான் ஸ்க்ரீனை எடுத்துடலாம்ல? இந்த ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிட்டுமா? எஸ் சார். ஓகே. இப்போ அடுத்தது இப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ்ல உள்ள வரும்போது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ்ல இருக்கிற எல்லா ரெஃபரன்ஸுமே வந்து இங்க ஃப்ரேசஸ்ல எல்லாமே செட் பண்ணணும். அப்போ அந்த செட் பண்ண அவுட்புட்ல இருந்து நமக்கு ஒரு வேர்ட் எம்படிங் பண்ணணும். அந்த எம்படிங் மாடலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அதுக்கு NLP படிக்கணும். இந்த NLPல எம்படிங் இருக்கு, டோக்கனைசேஷன்ஸ் இருக்கு, வேர்ட் டு வெக்டர்னுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ வேர்ட் டு வெக்டர், அப்புறம் எம்படிங் வரும்.
இப்படி வரும். அப்புறம் ஹேஷிங் இருக்கு. இந்த மாதிரி போகும். ஸோ இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும் வேர்ட் டு வெக்டர்னா, இப்போ நான் அடிக்கிற ஒரே டெக்ஸ்ட் ஐ ஆம் பிக் டேட்டாபீடியா, ஐ ஆம் ஸ்பார்க் அண்ட் ஐ தேர்ட் வந்து ஐ ஆம் ஸ்பார்க் எஸ்கியூ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறது ஒரே இது தான். ஆனால் இதுக்கான என்கோடிங் மாடல் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும்போது வேற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுது. ஐங்கிறது ஸ்டார்ட் பண்ணுது எப்பயுமே. ஸோ இதில் வந்து ரிப்பீட்டடாக இருக்க வேர்டு பார்த்தீங்கன்னா ஐ தான் வருது. சரிங்களா? ஸோ ஐயோட கவுண்ட் எல்லாமே எடுக்கும். ஐ எவ்வளோ டைம்? 3 டைமு. த்ரீ டைமு. ஸ்பார்க்கு 4 டைம்ஸ் வருது. பிடிபி வந்து 1 டைமு. அப்புறம் என்னது எஸ்கியூஎல் 1 டைமு. ஹைவ் 1 டைம். ஸோ இப்போ இதை ஹேஷிங்கில் அப்ளை பண்ணும்போது இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணும். 1 1 2 3 இப்படி வருது. ஸோ இங்கே ஐ சாரி ஐ இல்லை பிடிபி எஸ்கியூஎல் ஸ்பார்க்கு இங்கே ஐ ஹைவ் ஒன்று இருக்கு. அது ஒரு ஒன்று வந்து ஹைவ் ஸ்பார்க்கு. அப்புறம் ஆம் ஐ இப்படிதான் வருது. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு பைனரி இண்டெக்ஸ் ரெஃபரன்சஸ் கிரியேட் பண்ணும். இது டூன் வந்துருது. இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நமக்கு அவுட்புட் நம்ம கொண்டு வரணும். இப்போ இதோட அடிஷனலாக இதை ஆட் பண்ணுறோம். டோட்டல் 3. இதோட ஆட் பண்ணணும். 3 + 2 5 3 5 + 3 8 8 + 3 11. ஓகே. ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வந்து இங்கே 11ல் இருக்கும். இது எல்லாமே 0 ஐட்ரேஷன்ஸ் வர்றது. இதெல்லாம் 1 ஐட்ரேஷனில் வருது. இப்போ நான் கண்டுபிடிக்கணும். ஐ ஆம் பிடின்னு போட்டிருக்கேன். ஐ வந்து 3ன்னு இருக்கு. அப்போ எனக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஐங்கிறதுக்கான டைரக்ட் ஆன்சர் 1 தான். ஏன்னா அது கம்மியானது தான் இருக்கும். அதிகமாக ஐட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1. அதுக்கப்புறம் ஆம் வந்து இங்கிருந்து வருது. இது 0 இருக்கு. 0 1 0 1. அதுக்கப்புறம் பிக் டேட்டாபீடியா இங்க வருது. 0 0 0 0 1 0 0 0 1. இதான் இதுக்கான என்கோடிங் ரெஃபரன்சஸ். இப்படிதான் பைட் அரேல பிட் மேனிபுலேஷன் போகும். ஓகே. சின்ன டெக்ஸ்ட். இப்போ இண்டெக்ஸிங் எல்லாமே வந்து இங்கே அப்ளை பண்ணிடுச்சு. இதுதான் இதோட இண்டெக்ஸிங் ரெஃபரன்சஸ். இப்படிதான் அதை ரீட் பண்ண போகுது எல்லாம். என்கோடிங் பேராமீட்டர்லாம் இதுதான் பண்ணும். ஸோ இங்க நீங்க பார்க்க வேண்டியது பிட் மேனிபுலேஷன்ஸோட ரெஃபரன்சஸையும் பார்த்து. ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? இது ஒரு அல்காரிதம் தான். இது எப்படின்றது நம்ம பேசுவோம். ஓகே. ஐ டோன்ட் நீட் டு போரிங் யூ. டைரக்டா வந்து சிலபஸ்ல இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவு வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சிலபஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ சிலபஸ்ல என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஒய் அண்ட் கூகுள் அதாவது கிளவுட் ஒன்று பார்க்கலாம் இருக்கு. இந்த டேட்டாவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இன்ஃபுளுசஸ் இருக்கிற மாடல் ரெஃபரன்சஸ் தான். ஸோ நமக்கு அட்லீஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதனால இந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த பாண்டாஸோட டேட்டா ஃப்ரேம் இன்ஃபுளுசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்பார்க்ல இருக்கிற அந்த இன்ஃபுளுசஸ் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். டேட்டா ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரிங்கா பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஏன்னாங்க சாட் பாட் எல்லாமே வந்து டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட் ப்ராசஸிங் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற
கிளாசிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்றது, டேட்டா எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம், ரெக்ரெட்ஸ் எப்படி அப்ளை பண்ண போறோம், எப்படி க்ளீன் பண்ணுவோம், அதுல இருக்கிற ரூட் வேர்டை எப்படி எடுக்கணும், இது எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷன் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறமா NLP இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஏன்னா இங்க டேட்டாவை க்ளீன் பண்றதுக்கு இந்த டூல்லாம் தேவைப்படுது. இதான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற டூல்ஸ். பேண்டஸ், பைஸ்பாக் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சாதான் நம்மளால அது போக முடியும். டேட்டா ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா NLP. NLTK லைப்ரரிஸ் இருக்கு. NLTK லைப்ரரிஸ்ல தான் நான் சொன்ன எல்லா ரெஃபரன்ஸஸும் நான் பண்ண போகிறேன். ரூட் வேர்டு, வேர்ட் டு வெக்ட் பண்றது, அந்த மாதிரி இருக்க எல்லா ஆப்ரேஷனுமே வந்து இந்த NLTK லைப்ரரி வச்சு தான் நம்ம பண்ணுவோம். இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எதுக்குன்னா, எப்படி டேட்டா பிஹேவ் பண்ணுதுன்னு நமக்கு தெரியணும். ஒரு சென்டென்ஸா இருக்கு. சென்டென்ஸ்ல வந்து அது எந்த மாதிரி சென்டென்ஸ், ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு ஏத்ததா, இல்ல நமக்கு ஒரு ஜஸ்ட் மாடலுக்கு நம்ம கொடுக்க போற டோக்கன் பேசிஸான்றத அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த டெக்ஸ்ட் ப்ராசஸிங் எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வெக்டர் டேட்டாபேசஸ் இருக்கு. இந்த வெக்டர் டேட்டாபேஸஸ் தான் ராக் பைப்லைனுக்கு மெயினா யூஸ் ஆகுது. கஸ்டமரோட இன்ஃப்ளூயன்ஸை எடுத்து நமக்கு ரன் பண்ணும். இது எல்லாமே வந்து நமக்கு கொரியில கொண்டு வந்து ரன் பண்றதுக்கு தான். ஸோ இது ரிட்ரைவர் ப்ராசஸ்னுவாங்க. ஓகே, இந்த ரிட்ரைவர் ப்ராசஸ்க்கு நமக்கு இது கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அப்புறம் ஹக்கிங் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். NLP தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால் ஹக்கிங் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஒர்க் பண்ண முடியும். இது எப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸ்ல இருந்து ஒரு NLP வந்து பிஹேவ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். இப்போ வந்து ஒரு இப்போ ஐம் ஒர்க்கிங் இன் சம்மர் கம்பெனி அப்படின்னு நான் போடுறேன்னா, என்ன கம்பெனின்னு மட்டும் நமக்கு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஒரு மாடல் இருக்கு. அதுலயே வந்து என்ன ஒரு கொஸ்டின் கேட்கணுன்றதுக்கு ஒரு மாடல் இருக்கு. ஸோ பேர்ட் அல்காரிதம்னுவாங்க, NERனுவாங்க அதெல்லாம். நேம் என்டிட்டி ரெகக்னிஷன்ஸ் வரும். ஸோ ஒரு சென்டென்ஸ்ல பேர் மட்டும் தனியா பிரிக்கிறதுக்கு, என்டிட்டி என்னன்றத மட்டும் சொல்றதுக்கு, அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன இருக்குன்றத சொல்றதுக்கு, அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பெரிய சென்டென்ஸ்ல வந்து ஒரு பிளாங்க் விட்டுருப்பாங்க. அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பண்றதுக்கு சில மாஸ்கிங் மாடல்ஸ் இருக்கு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எல்லாமே வந்து இங்க ஒரு சின்ன ஏதாவது பெரிய LLM மாடல்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாடல்ல எல்லாமே ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணது தான் ஹகிங் ஸ்டார் சர்வீஸ். இதுல என்கோடர்ஸும் இருக்கு, டிகோடர்ஸுமே இருக்கு. இது ரெண்டுமே என்னங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு. கிளியருங்களா? இது எல்லாமே டேட்டா ரிலேட்டட் தான். ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? இல்லைங்க சார். ஓகே. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சாரி, இதை கேட்க வந்தீங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போதைக்கு நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது எல்லாமே ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி. இது எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களுக்கு உள்ள போகும்போது இங்கே தான் அந்த அல்காரிதமா எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியும். டேட்டா ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல அல்காரிதம் நீங்க பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா ML கிளாசிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல எப்படி அதை செக்மெண்ட் பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் அல்காரிதம் பார்க்கணும். அப்புறம் இங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது சிம்பிளா சொல்லிட்டோம். பட் இதுதான் வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் இருக்கிற எல்லா ஆப்ரேஷனுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா வந்து நீங்க LLM மாடல் வந்து டைரக்டா வந்து ஃபவுண்டேஷன் இருந்து நீங்க ரெடி பண்ணி பண்ண முடியாது. ஒரு பேஸ் மாடல் வச்சுக்கணும். அந்த பேஸ் மாடல் வந்து நீங்க ட்ரெயின் பண்ணி பார்க்கணும். அது எப்படி அவுட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கான டோக்கன் எவ்வளோ ஆகுதுன்றதை கால்குலேட் பண்ணணும். இந்த டோக்கன் எவ்வளோ யூஸ் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இங்க ரொம்ப முக்கியம். GPU எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எவ்வளோ பைட்ஸ்க்கு எந்த GPU யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து மாடல் ஹேங் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபெயிலியர் கான்செப்ட்லாம் இருக்கு. ரன் ஆகிட்டே இருக்கும்போது வந்து கரெக்டான அவுட்புட் கொடுக்காம ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரி ஃபுல் ஆயிடுச்சு, நம்மளால ரன் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு எந்த மாதிரி GPU நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது எல்லாமே இங்கே பார்க்க வேண்டியது இருக்கு. டோக்கனைசேஷன்ஸ்ங்கிறது இந்த டோக்கன் தான். இங்க கொடுக்குற டெக்ஸ்ட் எவ்வளவு டோக்கனா கன்வெர்ட் பண்ணி எவ்வளவு சிம்பிளிஃபை. ஏன்னா மாடலுக்கு தெரியறது சிஸ்டமேட்டிக் டோக்கன் மட்டும்தான். டோக்கனுக்கு அது எவ்வளவு காஸ்ட்ங்கிறத அது கால்குலேட் பண்ணி நமக்கு பில் போடுது. அதனால இது எவ்வளவு ரெடியூஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பேசிக்ஸ். அதுக்கப்புறம் பாப்புலர் LLMs இருக்கு. இந்த LLMல வந்து பேர்ட், லாமா, வேற என்னது டீப்சிக்கு, அப்புறம் அதர் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் இருக்கு. லாமா வந்து மெட்டா வருது, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. டீப்சிக் இருக்கு. அப்புறம் சர்விங் லேயர்ஸ் இருக்கு. ஏன்னா மாடல் எடுத்து நம்ம ரன் பண்ணும்போது அது எப்படி டிப்ளாய் பண்ணணுங்கிறது தெரியாது. அது எப்படி கஸ்டமைஸ் பண்ணி வைக்கணுன்றது நமக்கு தெரியாது. அப்படியே எடுத்து டைரக்டா நம்ம அந்த மாடல் யூஸ் பண்ண முடியாது. அது கஸ்டமைஸ் பண்ணணும்.
அதெல்லாமே வந்து நம்ம எப்படிங்கிறது பார்க்க வேண்டியது முக்கியம். அப்புறம் ரேக் வந்து டிபெண்ட் வித் ஒரு வெக்டர் ரீடி, அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ இதை எடுத்து நம்ம வெக்டர் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி தான் நமக்கு அதை ரீட் பண்ணோம். இது எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ரெண்டு என்கோடிங் போகும். ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, கஸ்டமரா நீங்க ஒரு கஸ்டமர், லாஸ்ட் 1 வீக்ல என்னோட மேக்ஸிமமான சேல்ஸ், சாரி, எக்ஸ்பென்சஸ் எதுங்கிறத சொல்லு அப்படிங்கறத நீங்க ரெக்வஸ்ட் நீங்க கேட்குறீங்க உங்க பாட் கிட்ட. என்ன பண்ணணும்னா முதல்ல உங்க டேட்டா பேஸ்ல போயிட்டு ரீட் பண்ணணும். கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே வச்சிருக்கோம். இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ல லாஸ்ட் 1 வீக் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் டேபிள் வேர் கஸ்டமர் ஐடி போட்டு உங்க நம்பரை போட்டு அண்டு டேட்டு லெஸ் தென் 7 டேஸ்னு போட்டு நமக்கு அதை ரன் பண்ணி கொடுக்கும். ஸோ டேட் சப் பண்ணி லாஸ்ட் 7 டேஸ் அவுட் போட்டு நமக்கு எடுத்துட்டு வந்து இங்கே கொடுக்கும். இதுல ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் நமக்கு காட்டுது டிரான்சாக்ஷன் டீட்டெயில். இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல இருந்து செகண்ட் கொரியில இது வந்து கொரி ரிட்ரைவ் பண்ணுது. கொரி ரிட்ரைவ் பண்றது ஒரு என்கோடிங். இது மேல நமக்கு இன்னொரு என்கோடிங் மோட்ல அப்ளை பண்ணுது. அதுதான் நமக்கு எல்லாம் பண்ற ஆன்சர். அது என்ன பண்ணுன்னா யுவர் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் இஸ் அப்படின்னு போட்டு இந்த இன்புட்டை கொண்டு வந்து இங்க ஃபீட் பண்ணி நமக்கு இது ஒரு சென்டென்ஸா சர்வ் பண்ணி பாட் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இங்க நமக்கு ரெண்டு ரன் ஆகுது. ஒன்று நம்ம கொடுக்குற கொரிஸ், அதாவது கஸ்டமர் கேட்குற கொரிஸ்க்கு எல்லாம் கிரியேட் பண்றது, இந்த சென்டென்ஸை டிசைன் பண்றது எல்லாம் தான் பண்ணும். இந்த வேல்யூவும் கண்டுபிடிக்கிறது எல்லாம் தான் பண்ணுது. ஆனா இது தனியா ஒரு கொரி ரெட்ரைவலா பண்ணும், இது தனியா வேற ஒரு எல்லாம் மாடல் என்கோடிங் பண்ணும். கடைசியா ரெண்டுத்துமே கம்பைன் பண்ணி நமக்கு அவுட் புட் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். இதுக்கப்புறம் லாங் செயின் லாங் கிராஃப் எப்படி ஸ்பெல் பண்ணணும், எப்படி அதில் இருக்கிற ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து டெம்ப்ளிங் பண்ணுறோம், எப்படி நமக்கு அதோட ஃபெயிலியர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது. இது வந்து ஒர்க் ஃப்ளோக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஃப்ளோ பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுறதுக்கு இந்த லாங் செயின் லாங் கிராஃப் தான். இப்போ மாடல் வந்து நம்ம டெப்ளாய் பண்ணுறோம். இதற்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி கொஷின்ஸ்? எனி கொஷின்ஸ்? கேளுங்க. நோ சார். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபைன் டியூனிங் பண்ணலாம். ஃபைன் டியூனிங்ல வந்து பெஃப்ட்னுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி லேயர்ல நம்ம ஃபைன் டியூனிங் பண்ண வேண்டியது இருக்கு, அது எல்லாமே வந்து நம்ம. ஓகே. இது எல்லாமே சிங்கிளா ஒரு மாடல் எல்லாமே ஒர்க் பண்றது எப்படிங்கிறது பார்க்கறது தான் இந்த வைக்னம். இப்போதைக்கு ஒரு கமாண்டுக்கு ஆன்சர் பண்ணிடுச்சு, சேட் பாட்டா ஒர்க் பண்ணிடுச்சு. எனக்கு சேட் பாட்டா வேணாம், அது ஒரு ஆக்ஷன்ஸா பண்ணணும், ஒரு வேலையை சொன்னா செய்யணும் அப்படிங்கிற இடத்துல தான் எஃப்சிபி சர்வீஸ் வருது. இது டாஸ்க் பேசிஸ்ல நடக்குது எல்லாமே. ஸோ நீங்க கொடுக்குற கமாண்டை டாஸ்கை கன்வெர்ட் பண்ணி பேக் ஹேண்டை ரன் பண்ணி குடிக்குமா அவுட்புட். இப்போ ரன் பண்ணிட்டே இருக்கீங்க, இப்போதைக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, இப்போ உங்க ஸ்பார்க் ஜாப் ஃபெயிலியர் ஆகுது, ஸ்பார்க் ஜாப்பை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லணும்னா ஒரு கமாண்ட் நீங்க அடிக்கிறீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு பேக் ஹேண்ட்ல ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காட்டும். அதே மாதிரி வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் மாடல்ல வந்து நீங்க ரன் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு ராங்கான எஸ்டிமேஷன் அவுட்புட் காட்டுது, ரீவேலிடேட் பண்ண சொல்லணும் ஒரு ஜாப். அது எல்லாமே வந்து இந்த எம்சிடி சர்வீஸ் தான் பண்ணும். இதுக்கு தான் டாஸ்கா மாறுது. இது வரைக்கும் நீங்க பண்ணது எல்லா எல்என்எம் மாடலுமே பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் தான். ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்றதோட சரி, இங்க தான் டாஸ்கா மாத்தி ரன் ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன டாஸ்க்கா நீங்க தனியா செக்ரிகேட் பண்ணி வைக்கலாம். இல்ல ஒரு டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் இன்னொரு டாஸ்க்கை ஃபாலோ பண்ணணும்னு வரும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இந்த எம்சிபி சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. இங்க வந்து உங்களுக்கு டூல் வந்து இந்த எம்சிபி டூல்ஸ், இதுக்கான ப்ராம்ப்ட் எந்த மாதிரி கொடுக்கணும், அப்புறம் வேற என்ன இருக்கு, ஓகே, இது இந்த மாதிரி இது எப்படி இந்த டூல் அண்ட் ப்ராம்ப்ட் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கணும். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நீங்க கொடுக்குற கமாண்டை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு தப்பான ஆன்சர் கொண்டு வரும். இல்ல வேற, ஏன்னா ஒரே டூல் இருக்காது. ஸ்பார்க்ல இருக்க ஜாப் ரன் பண்ணு சொல்றது போல பேண்டாஸ்ல இருக்க ஜாப் போய் ரன் பண்ணிடுது. ஸோ அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் வந்து எம்சிபி சர்வரில் நம்ம பார்க்குறது முக்கியமானது. ஏபிஐ இன்டர்ஃபேஸஸ்ல அதே மாதிரி நிறைய தப்பு நடக்கும். கஸ்டமர் டேட்டாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை செக் பண்ணணும்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் போய் பார்த்துருக்கோம். கஸ்டமர் டீட்டெயில் போயிட்டு அவங்க அந்த கஸ்டமரோட ஒரு லொக்கேஷனு இல்லை போஸ்டல் நம்பர் ஏதாவது பாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது என்ன பண்ணணும்னா
அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு அந்த டேபிள தேடும். ஸோ அந்த மாதிரி டூல் ஃபெயிலியர்ஸ் நிறைய நடக்க சான்சஸ் இருக்கு. அதை எப்படி ஓவர் கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் இங்க நான் பார்ப்போம். ஓகே. இந்த எம்சிபி சர்வர் தான் டாஸ்க் தான் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஒரு ஆக்ஷன், அதாவது கமாண்டை ஆக்ஷனா மாத்தும். நீங்க சொன்னா அது ஒரு வேலையா பார்த்து செய்யறது இந்த இடத்துல நடக்குது. இதை நம்ம டைரக்டா வந்து லோக்கல்ல எல்லாத்தையுமே பண்ண முடியாது. அதனால இது எல்லாமே வந்து நமக்கு கிளவுடுக்கு வந்துருச்சு. இந்த டாஸ்கை எப்படி நம்ம பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த கிளவுட் மெயினா வருது. ஓகே. ஸோ மீன்வெல் இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி கொஸ்டின்ஸ், queries? இப்போ ரேக்லேயும் நம்ம டூல் கான்செப்ட்னு சொல்கிறோம், எம்சிபிலையும் டூல் கான்செப்ட் சொல்கிறோம். ரெண்டுக்கும் என்னங்க சார் மெயின் டிஃப்ரென்ஸ்? ரேக் உங்களுக்கு இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி அவுட்புட் சொல்லும். இது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க ஒரு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கு அப்படின்னு பதில் சொல்றதுக்கு ஏஜென்ட்டுக்கு தெரியும். சரிங்களா? என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தானே, அவன் என் வீட்டுக்கு வந்துட்டானா, அவன் நல்லா இருக்கானான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தெரியாது. உங்க ஃப்ரெண்டு யாருங்கிறது உங்க டேட்டாபேஸ்ல போய் அதை செக் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்குல்ல. அந்த மாதிரி உங்களோட ஓன் இன்ஃபர்மேஷன், கஸ்டமர் டேட்டாஸ், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரேக் தான் வெக்டர் டிபில வச்சு இங்க ரீட் பண்ணி தான் அதை கொண்டு வரும். ரெட்ரைவல், ஆக்மெண்டட், இது வரும். சரிங்களா? ஆக்மெண்ட் ஜென்ரேஷன் நடக்குது. ஸோ இந்த வெக்டர் டிபில உங்களுக்கு உங்களோட ஓன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த ஓன் இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு ஆன்சர் பண்ணும். சேட்ல மட்டும் தான் பண்ணும். டெக்ஸ்ட் பேசிஸ்ல ஆன்சர் பண்ணும். அதுக்கு மேல எதுவுமே பண்ணாது. இப்ப நீங்க ஒரு ஒரு டாப் 100 ஒரு கஸ்டமர்ஸ் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் டீட்டெயில் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். ஒவ்வொரு ஹோட்டலுமே என்ன பில்டிங்கு, எவ்வளவு சாப்பாடு, என்ன அங்க ஃபேவரட் அப்படின்னு எல்லாமே போட்டு வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெக்டர் டேட்டாபேஸ்ல போட்டு வச்சுட்டு நீங்க உங்க ஹோட்டல்கிட்ட போய் கேட்கலாம். நான் இந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கேன். இங்க எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்? எனக்கு இப்ப ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு இருக்கேன் அப்படின்னு நான் கேட்கறேன்னா, பிரியாணிக்கான ப்ராம்ப்ட்ல அந்த ஒரு வெக்டர் டேட்டாபேஸ்ல ப்ராம்ப்டிங்ல கமெண்ட் ஃபீட்பேக் போட்டிருப்பாங்கல்ல, அதுல மீல்ஸ்ல பிரியாணிக்கே யார் அதிகமான ரேட்டிங் போட்டிருக்காங்களோ அதை முதல்ல பார்க்கும். அதை பார்த்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். அந்த கொண்டு வந்த கொரி ரிட்ரைவல் அவுட்புட்டை வச்சு உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லணும். அதுல டாப் 1 யாரு, டாப் 2 யாருங்கிறத உங்களுக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஓகே. இது ஜென்ரிக்கா தான் இருக்கு ஆக்சுவலா இந்த ஃபார்ம்லாம் நான் உங்களுக்கு சொல்றது. மேபி இந்த ஹோட்டல்ல விட்டுருவோம். உங்களோட ஓன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்குவோம். நீங்க லாஸ்ட் ஒரு 1 இயரா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிருக்கீங்க. கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க என்ன யூஸ் பண்ணீங்கன்ட்டு. திடீர்னு உங்களுக்கு இந்த லாஸ்ட் 1 மந்த்ல, லாஸ்ட் 1 மந்த் வச்சுக்கோ, 1 இயர் 1 மந்த் வச்சுக்கோ. லாஸ்ட் 1 மந்தோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ரெகுலரா வராம ஒரு நார்மலா வந்து ஒரு 1000 தான் வருது. திடீர்னு ஒரு 25,000 பில் வந்திருக்கு. என்னன்னு தெரியாது. நீங்க உங்க ஏஜென்ட்ட கேட்டீங்கன்னா, அது ஏஜென்ட் போய் செக் பண்ணும். உங்களோட ஓன் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இங்க வச்சிருக்கு. வேற எதுவுமே இருக்காது. இந்த ரெக்வெஸ்ட்ல போயிட்டு உங்க கஸ்டமர் ஓன் இன்ஃபர்மேஷனை எடுத்து செக் பண்ணும். லாஸ்ட் 1 மந்த் டிரான்சாக்ஷன் எல்லாமே எடுத்து டாப் 10 டிரான்சாக்ஷன் எது பெருசுன்றதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லு. அப்ப பார்க்கும்போது தெரியும், ஓகே கல்யாண செலவு பண்ணியிருக்கோம், இல்ல ஏதாவது காது குத்துக்கு பண்ணியிருக்கோம், மொய் வச்சோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். உடனே நமக்கு ரீகால் ஆகும். இது ஜெனரிக்கா இருக்காது. இது உங்களோட கஸ்டமரோட ஓன் இன்ஃபர்மேஷன் வரும். இதுதான் டிஃபரன்ஸ். இது டாஸ்க் கிடையாது. உங்களோட டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுது. அதுதான் ரிட்ரைவல் ஆக்மெண்ட் ஜெனரேட்டட். ஜஸ்ட் ரிட்ரைவ் பண்ணி சொல்லுது. எம்சிபி டாஸ்கா பண்ணும். சரிங்களா? இப்ப நீங்க பேமெண்ட் சிஸ்டமே வச்சிருக்கீங்க. நீ பே பண்ணணும்னா இது போய் பே பண்ணும். எம்சிபி பேமெண்ட் கேட்வே ஓபன் பண்ணி நீங்க சொல்லிட்டீங்கன்னா செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துட்டு ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீட் பண்றப்ப செட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் போய் அமேசான் பேல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணிடும். அதான் இங்க நடக்குது எம்சிபி சர்வர்ல. பட் ரேக்ல அது பண்ணாது. ரேக்ல டெக்ஸ்டா மட்டும் தான் கொண்டு வந்து நிறுத்தும். எதுவா இருந்தாலும் அதுக்கு மேல அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க போய் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் இந்த மாதிரி இருக்கு, இந்த ஃபார்வர்ட் இருக்கு, இதை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சஜஸ்ட் தான் கொடுக்கும். ரெக்கமெண்டேஷன் மேல அதால ஆக்ஷன்ஸ் எடுத்து போகவே முடியாது. பட் எம்சிபில எல்லாமே ஆக்ஷனா போகுது. ஓகேங்களா? இப்ப ஓப்பன் கிளவுட்ல பாத்தீங்கன்னா இதான் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுருச்சு. ஓப்பன் கிளவுடுக்கு வந்து பர்சனல் ஆக்சஸ் ஃபுல்லாமே கொடுத்துடலாம். டைரக்டா போயிட்டு அன்வான்டா இருக்கிற எல்லா புக்குமே பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. அந்த கார்டு யூஸ் பண்ணி, ஓனரோட கார்டு யூஸ் பண்ணி நீ நிறைய டைம் வேஸ்ட் பண்ற, நீ இதனால இதெல்லாம் படின்னு அதையும் ஓன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருச்சு. அதே மாதிரி அவர் ஏதோ ஃபைல் சிஸ்டம் நிறைய வச்சிருக்காரு, எல்லாத்தையுமே அதை டெலிட் பண்ணி விட்டுருக்கு. ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சு, நீ அடிக்கிற கோடே தப்பு, கிட்டப்ல நீ இந்த கோடை தப்பா அடிக்கிறன்னு சொல்லி அதை ஓப்பன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அது பெரிய அளவுல இப்ப சிவியர் லிங்க்டின்ல ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா இந்த டாஸ்க் வந்து நம்ம ரொம்ப செக்யூர்டா நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும்.
இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணலன்னா நம்மள ஃபயர் பேக் பண்ணி. ராக அப்படி கிடையாது. ஜஸ்ட் எடுத்து படிச்சு என்னன்னு மட்டும் சொல்லு. அதனால ஆக்ஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியும். பட் இதை கொண்டு வந்து நீங்க என்சிசி சர்வரில் கொண்டு வரலாம்னா பண்ண முடியும். இந்த அவுட்புட் டெசிஷனை பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் நீ பண்ணணும்னு அது பண்ணலாம். அதுவும் பாசிபிள். கரெக்டுங்களா? இப்போ வந்து ஒரு கஸ்டமர் இருக்காரு. ஒரு கஸ்டமர் வந்து மாசம் ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்றாரு. இன்னொரு கஸ்டமர் 1 lakh பர்ச்சேஸ் பண்றாரு. ஓகே, நான் இந்த கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கஸ்டமர் ஒன்னு அவரோட பர்ச்சேசிங் கேப்பபிலிட்டி 10K தான். கஸ்டமர் டூ அவரோட பர்ச்சேசிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100Kன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவரை பேஸ் பண்ணி ஒரு ஆஃபர் கொடுக்கணும், இவரை பேஸ் பண்ணி ஒரு ஆஃபர் கொடுக்கணும். இது கொடுக்கறதுக்கு இந்த எம்சிபி சர்வரும் ஒரு ரேகும் காம்போ பண்ணலாம். ஸோ ரேக்ல போயிட்டு கஸ்டமர் ஒன்னோட பர்ச்சேசிங் கேப்பபிலிட்டி 10K. 10K பண்றவங்களுக்கு 2% வந்து ஏதாவது ஆஃபர் கொடு, கிரெடிட் கார்டு ஆஃபர் கொடுக்கணும். ஓ 100K பண்றான். 100Kனா பெரிய அமௌண்ட். 1 லட்ச ரூபா பண்றாங்க. 1 லட்ச ரூபா பண்றவங்களுக்கு 5% ஏதாவது ஆஃபர் கொடு அப்படின்னு. இந்த டீவியேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ரேகோட இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் இந்த டாஸ்க் ரியாக்ட் பண்ணும். ஸோ இதுக்கான ரூல் இன்ஜின் எல்லாமே இன்டர்னல் டிசைன் பண்ணி கஸ்டமர் ஒன்னு உனக்கு 2% இருக்குன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பு அப்படின்னா இங்கே போகுது. கஸ்டமர் டூக்கு அதே மாதிரி வந்து 5% ஆஃபர் இருக்குன்றத ஒரு மெசேஜ் அனுப்பு. அதுதான் இந்த கார்டோட ப்ரீமியம் கேட்டகரிலாம் பார்த்து பாருங்க. பிளாட்டினம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சார்ஜஸ், நார்மலாக வச்சுருக்க ஒரு சார்ஜஸ். இப்போ அதெல்லாம் தேவையே படாது. ஒரே கார்டு, உங்களுக்கு டீவியேஷனே இருக்காது. ஆனால் அதில் ஆஃபர் மட்டும் ஒவ்வொரு கஸ்டமரோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர் மாற்றி இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் அடுத்த லெவலில் பண்ணிருக்காங்க. இப்போ அதான் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரியல் டைம் நடக்கும். இப்போ இது கிளியருங்களா? இது புரியுதுங்களா? ரேகுக்கும் எம்சிபிக்கு என்ன டிஃபரன்ஸ்? எஸ் சார். சரி, புரியுதுங்க சார். ஓகே. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் நம்ம சொன்னோம். இந்த டாஸ்க்கை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கான ஹை காம்படிஷன் பவர், சப்போர்ட் எல்லாமே தேவை. அது உங்களால் லோக்கல்ல பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து கிளவுட் சர்வீசஸ் தேவைப்படுது. ஏஜென்டிக் ஏஐ எங்கே தான் உங்களால் ரன் பண்ண முடியும். இந்த ஏஜென்டிக் ஏஐ, ஏஜென்ட் பில்டர், வெர்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஏடிக்கு எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே வந்து இந்த டாஸ்க்கை எப்படி நீங்க டிசைன் பண்றீங்கன்றது பேஸ் பண்ணி. இதில் நிறைய இருக்கு. மல்டி மாடல் பேஸ் பண்ணியிருக்கு. ஒரு ஆக்ஷனை பேஸ் பண்ணி இன்னொரு ஆக்ஷன் இருக்கலாம். ஜெனரிக்கா இருக்கும். சில இதுக்கு வந்து அவுட்புட் நீங்க ரேகல் எடுக்க வேண்டியது இருக்கும். சில அவுட்புட் வந்து ஜென்ரிக்கா இப்போ வந்து கூகுள் பண்ணி நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும். ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு டாஸ்க் டிசைன் பண்ணணும். ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ல பண்ணணும். அந்த மாதிரி அட்டாமஸா ரன் பண்றதுக்கு, ஒரு ஓன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ஹை காம்படிஷன்ஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து நமக்கு கிளவுட் தேவைப்படுது. அதனால தான் நம்ம கிளவுடுக்கு போறோம். மோஸ்ட்லி எல்எல்எம் மாடல்ஸ்க்கு வந்து நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ப்ராடக்ட் பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஜிசிபி சூஸ் பண்றாங்க. சர்வீஸ் பெஸ்ட் கம்பெனிஸ்ல தே மே பி கோயிங் வித் அசூர் ஆர் ஏடபிள்யூஎஸ். பட் ப்ராடக்ட் பெஸ்ட் கம்பெனிஸ் மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஜிசிபி தான் டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ப்ரிஃபர் டு கோ வித் ஜிசிபி. அதனால ஜிசிபியில் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். இன்னொன்று அவன் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் மூவிங் இருக்கும். ஓப்பன் ஏஐ இருக்கு. ஓப்பன் ஏஐ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டவுன்ல இருக்கு. ஆந்த்ரோபிக்கும் டவுன் இருக்கு. அவங்களுக்கு செப்பரேட்டாக க்ளவுடு கிடையாது. பட் எல்லாமே வந்து கூகுள் வச்சிருக்கோம். ஸோ வேட்டெக்ஸ் ஏஐல இது எப்படி நம்ம டெப்ளை பண்றது, எப்படி ரன் பண்ண போறோம், இதுக்குள்ள இன்டர்ஃபேஸஸ் எப்படி டிசைன் பண்றோம், வெக்டர் இன்டர்ஃபேஸ் எப்படி இன்பில்ட் பண்றோம், ஆட்டோமேஷன் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற எல்லா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம இங்க பார்ப்போம். இதான் இந்த இடத்துல நடக்குது. இதுக்கு எல்லாமே வந்து நீங்க ஹேண்ட்ஸ் ஆனோட பார்க்க போறீங்க. அல்காரிதம் பேக்எண்ட்ல என்ன நடக்குதுங்கிறது நீங்க கத்துக்க போறீங்க. கிளியருங்களா? ஒரு ஐடியா கிடைச்சதுங்களா? இதுதான் மெயின். காட் இட் சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இவ்வளவு படிச்சா போதுமான்னு நினைச்சீங்கன்னா இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் தேவைப்படுது. இப்போதைக்கு நீங்க ஒரு ஏஐ டொமைனுக்கு ஸ்விட்ச் ஆகணும்னா இதெல்லாமே மேண்டேட். டேட்டா தெரியாம ஏஐ போனாலும் கஷ்டம். ஏன்னா இப்போ இன்டர்வியூல பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா டேட்டா இருக்கவங்க தான் ஏஐக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு டேட்டா தெரியாம இருக்காது. இல்ல ஃப்ரெஷரா உள்ள வந்து உட்காந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ எடுக்கிறவங்க சுத்தமா டேட்டா தெரியாது, டேட்டா ஏஐ வந்துருவாங்க. ஸோ இந்த 3 செக்லிஸ்ட் ஏதாவது ஒன்று தான் நீங்க இன்டர்வியூஸ் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுங்கிறது. ஒர்க் நேச்சரு, ஒர்க்கோட ப்ரெஷர் அதிகமா இருக்குமானா அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். 100% நான் சொல்றேன். ஏன்னா எல்லாருமே வந்து எவாலுவேஷன்ல தான் போயிட்டு இருக்காங்க. யாருமே வந்து இன்னும் ரெவென்யூ கொண்டு வரல.
ஸோ இனிமே தான் ரெவென்யூ பேசிஸ்ல அவங்க மூவ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு எல்லாமே எவாலுவேஷன் தான். எது நம்ம யூஸ் பண்ணுங்கிறது எல்லாருமே தேடி தேடி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது கரெக்டான டைம். நீங்க எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா போதும், கரெக்டா உள்ள புஷ் ஆயிடலாம். சரிங்களா? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? இதான் டாபிக். இதுதான் நான் 2 3 ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். பட் ஆனால் இதுதான் உள்ள இருக்கு. இது உங்களுக்கு கிளியர்னா ஐம் ஸோ ஹாப்பி. ஆனா எல்லாமே நம்ம பார்க்க போறது அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். என்ன பேக் எண்ட்ல பிஹேவ் பண்ண போகுதுங்கிறது நம்ம டீப் டைவ் பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன ப்ரோட்டோடைப்பை எடுத்து லைவா, ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி கூகுள் பண்ணா எனக்கு கோட் கிடைச்சிருது. ஆனா அந்த கோடு என்னவா ரியாக்ட் பண்ணதுக்கு நான் தெரிஞ்சே ஆக வேண்டிய விஷயம் இல்லை. முன்ன கூகுள் பண்ணா சாம்பிள் தான் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லி ஸ்டாக் ஃப்ளோல பார்ப்போம். எடுத்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பார்ப்போம். இப்போ எரர் வந்து நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. பட் அந்த சொல்யூஷனை எப்படி அப்ளை பண்ணணுன்றது தெரிய மாட்டேங்குது. நம்ம கரெக்டா நம்ம ஃபிஷ் பண்ணி ஒரு அவுட்புட் பார்த்துட்டோம். வேற ஒரு புது அவுட் இன்புட்டுக்கு வந்து வருமானா வராது. ஏன்னா ஏஐயோட ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி. டைரக்டா கொரி இன்ஜின் அவுட்புட் டைரக்டா வராது. ஸோ நம்ம அதுக்குள்ள அந்த ஆப்ஷனை யூஸ் பண்றதுனால என்ன, அந்த ஆப்ஷன் அதிகமாக்குனா என்ன நடக்குது, கம்மியாக்குனா என்ன நடக்குது, அப்போ அதுக்கு பேக் எண்ட்ல என்ன அல்காரிதம் நடக்குது, என்கோடிங் மாடல் என்ன பண்ணுது, டீகோடிங் மாடல் என்ன பண்ணுது, இதனால தான் இந்த ரீசனா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரு விஷுவலைஸ் பண்ணி நம்ம மைண்ட் லெவல்ல பார்க்க வேண்டியது நம்ம இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால எப்படி சொல்றது, உங்க ஜாப்ல கொஞ்சம் ஓரளவு ஹாப்பினஸா நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கும் புரியாம நீங்க ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். இட்ஸ் போரிங் அண்ட் யூர் நாட் கெட்டிங் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று சர்வைவலுக்கு அது ரொம்ப தேவை. கான்செப்ட் தெரியாம நீங்க உள்ள வந்துட்டு நீங்க மாட்டிக்கிட்டு உங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஒரு புது ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணவும் முடியாது. டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாயிடும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அது ரொம்ப கஷ்டம். நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சே ஆக வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஸ் தென் 8 இயர்ஸ் வேற மாதிரி பிஹேவியர், கிரேட்டர் தென் 8 இயர்ஸ்க்கான பிஹேவியர் வேற. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இதில் ஒவ்வொரு டீட்டெயிலுமே வந்து கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ பாண்டாஸ்ல என்ன நான் பார்ப்போம், பைஸ்பாக்ல என்ன பார்ப்போம், சூப்பர்வைஸ் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது எப்படி ஆட்டோமேஷன் ஸ்கெடியூல் போட்டு நம்ம பண்ணணும், ஒரு பைப்லைன் டிசைன் எப்படி பண்ணணுன்றது தான் பார்ப்போம். இது எதுக்குன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ற மாதிரி டேட்டா பிஹேவியர் எல்லாமே ரீகால் பண்ணிட்டு அப்புறம் என்எல்பிக்குள்ள வரது தான் நல்லது. ஸோ இது நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவர் மாதிரி பார்ப்போம். பாண்டாஸ் நான் ஏன் ஆட் பண்றேன்னா, பாண்டாஸ் தான் சிலருக்கு இன்னும் அவங்க எக்ஸிஸ்டிங் கோட்ல யூஸ் பண்றாங்க. எல்லாருமே பைஸ்பாக் வரல. ஸ்டில் ஃபியூ ஆஃப் தம் ஒர்க்கிங் வித் பாண்டாஸ் மட்டும்தான். ஸோ அப்போ நமக்கு பாண்டாஸ்ல இருக்க ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ் எப்படி அந்த டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்றாங்க, ஸ்பேசஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்கன்ற அந்த ஒரு டிஃபரன்ஸ்க்காக நம்ம அது பார்க்க வேண்டியது இருக்கு. என்எல்பி உள்ள வரீங்கன்னா பாண்டாஸ் கண்டிப்பா தேவைப்படுது. நம்பை தேவையா, ஜேவிஎக்ஸ் தேவையானா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது பேக் அண்ட் பிஹேவியர். ஏன்னா நீங்க ஒரு மாடலை டெப்ளை பண்ணிட்டு ரன் பண்றீங்கன்னா அது பேக் எண்ட்ல அது ரன் பண்ணிக்கும். பட் கமாண்ட் ஆப்ஷன்ல கோட் லெவல்ல போகும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் அங்க பண்றீங்கன்னா அது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆக வேண்டியது. இந்த ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ல ஒரு 20% வந்து என்எல்பியோட டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் நீங்க தேவைப்படும். ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்கும், ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டாப் வேர்ட்ஸ் எடுக்கணும். இந்த இஸ் வாசுங்கிறதுலாம் ரிமூவ் பண்ணீங்கன்னா ஸ்டாப் வேர்ட்ஸ்ன்னுவாங்க. டோக்கனைசேஷன்ஸ் பண்ணுவீங்க, ஒவ்வொரு வேர்டுமே தனியாக டோக்கனைசேஷன் பண்ணுவீங்க. ஸ்டெம்மிங்னுவாங்க. ஸ்டெம்மிங்னா அதோட ரூட் வேர்டு. இப்போ ஏதாவது ஐஎன்ஜி வருது இல்லை ஆக்ஷன்ஸ்ன்றோம், அந்த ஏசிடிக்கு அப்புறம் ஐஓஎன்ட்ருக்கலாம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரூட் வேர்டு நாங்கள் சொல்றதா வந்து ஸ்டெம்மிங்னுவாங்க. இந்த மாதிரி ரூட் வேர்டு தான் எடுத்து எல்எல்எம்க்கு ஃபீட் பண்ணணும் டோக்கன். அது அதுக்கேற்ற மாதிரி அதோட என்கோடிங்ல இருக்கிற சப்போர்ட்டிங் ரெஃபரன்சஸ் எல்லாம் செக் பண்ணி நமக்கு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கார்லேட்டடா இருக்கு. அதனால தேவை. ஓகே. ஸோ அதனால இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். என்எல்பி இதில் தான் எல்லாமே நான் சொன்னதான் ஓரளவு. பேக் ஆஃப் வேர்ட்ஸுங்கிறத பிரித்து நமக்கு வைக்கிறது தான். டிஎஃப் ஐடிஎஃப்ங்கிறது அந்த ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். டேர்ம் ஃப்ரீக்வன்சிவாங்க அதை பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறது. வேர்ட்லேருந்து வெக்டரா மாற்றும், டோக்கனை கிரியேட் பண்ணுறது. ஸ்டெம்மிங்ன்றது நான் சொன்ன ஸ்டெம் பண்ணுறது. லெமட்டைசேஷன்ஸ் தான் நான் சொன்ன அந்த டக்குன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஸோ லெமட்டைசேஷன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. இது நினைக்கிறேன். அது எந்த மாதிரியான சென்டென்ஸ்ன்னு சொல்றது லெமட்டைசேஷன்ஸ். அது ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எஸ்பி சப்ஜெக்ட் வேர்புக்கு அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு பிரிச்சு சொல்றது லெமட்டைசேஷன்.
ஸோ அந்த மாதிரி ஒன்று நம்ம பிரச்சனை நமக்கு சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுது NLP அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது கூட ஈஸி வைங்க, இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. இதை எல்லாமே ரெடி பண்ணி டோக்கன்லாம் ரெடி பண்ணுவீங்க. டோக்கனை கொண்டு போய் நீங்க இன்பில்ட் பண்ணும்போது வர பிரச்சனை தான் இந்த சென்டிமெண்ட் கிளாசிஃபிகேஷன். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் சம்மரைசேஷன்ஸ் டிரான்ஸ்லேட் பண்றது இது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. இது ஒன்னொன்றுக்குமே பின்னாடி ஒரு என்கோடிங் டிகோடிங் லாஜிக் இருக்கு. ஒரே மாடல் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காது. சில இடத்துல வந்து சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும், சில இடத்துல சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். இப்போ இது எப்படி சொல்றது, கிளாசிஃபிகேஷன் மாடலில் பார்த்தீங்கன்னா சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் தான் வரும். சென்டிமெண்ட் அனாலிசிஸ் சிக்மாய்ட் தான். டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மேக்ஸ் போகும். டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கேன் மாடலில் பேஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்றுக்குமே இருக்கிற ஆக்டிவேஷன் என்னன்றது கொஞ்சம் டீப் டைவாக பார்க்க வேண்டியது இப்போ. ஓகே, இது கிளியருங்களா? இஸ் இட் கிளியர்? எஸ் சார். யா. இங்கே தான் அப்புறம் இதுதான் வந்து ஆக்சுவல் LLM. இது வரைக்கும் நீங்கள் டேட்டாவை ரெடி பண்ணிட்டீங்க, அந்த டேட்டாவை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி LLMக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்துட்டீங்க. இங்கே அதை எப்படி கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது இங்கே தான் என்கோடர் டிகோடர் மாடல் டிஃபரன்சஸ் எல்லாமே வந்து டேட்டா பார்ப்பீங்க. இங்கே கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிறது அங்கே சிங்கிள் சின்ன சின்ன ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி பண்ணியிருக்கீங்க. இங்கே லாமால எப்படி பண்ணலாம், டீப் சீக்ல எப்படி பண்ணலாம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்பீங்க. அது எப்படி வெக்டர் டிபில வந்து ஃபைன் கவுண்ட் இருக்கும், வேவியேட் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஐ ஏஜென்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த நீங்க வெக்டர் டிவி தெரிஞ்சு தான் ட்ராக் பண்ண முடியும். லான்ச் செயின் வந்து ஸ்கெடியூல் பண்றதுக்கு ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி ரெஃபரன்சஸ் கொண்டு வரலாம், ஏடிகே எப்படி பண்றது. ஏடிகேன்றது நாங்க சொன்ன மாதிரி அந்த கூகுளோட கலாம், நம்ம கூகுளோட ஜிசிபியோட கன்சோலை யூஸ் பண்ணி நம்ம அதை டிஃபைன் பண்ணி மல்டிபிள் எம்சி சர்வரை ஏடிகேல நம்ம சப்மிட் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்ப்போம். ஃபைன் டியூனிங் ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி சால்வ் பண்றது, இதெல்லாமே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதை வச்சு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி உங்க ஆன் த ஃப்ளைல ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டிசைன் பண்ணி நம்ம அவுட்புட் பார்ப்போம். கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? எஸ். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இது அந்த கூகுளுக்குள்ள, ஏன்னா ஜிசிபி ஒரு கிளவுட் தெரிஞ்சுக்கிறது நல்லது, இந்த கிளவுட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ப்ராடக்ட் டெஸ்ட்ல இவங்க அதான் அதிகமா இதான் யூஸ் பண்றாங்க. இப்போ கார்சல்னு தனியா ஒரு டூல் இருக்கு, ஒன்னு இருக்கும்போது ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. பட் ஜிசிபி எல்லாத்தையுமே கொடுக்கும். இப்போ நீங்க உங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் சாம்சங் கேலக்ஸி எல்லாமே வந்து ஜிசிபியோட டூல்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அந்த ஆப்பிள் இருந்தாங்க, அவங்களும் கன்வர்ஷன் பண்றாங்க. ஏன்னா என்னோட ஃப்ரீக்வன்சி அண்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ பேக் டு எவ்ரி ஒன் இஸ் கூகுள் ரைட். அதனால இந்த டூலை தெரிஞ்சுக்கிறது, கூகுள் கிளவுட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர் கம்பேர் வித் அதர் கிளவுட். நீங்க அதர் கிளவுட் தெரிஞ்சுக்கணும்னா டேட்டா இன்ஜினியரிங் பார்த்துங்க. டேட்டா இன்ஜினியரிங் பேட்சஸ் தனியாக ஆரம்பிக்கும், AWS Azure இருக்கு. நீங்க அது வீக் டேஸ்ல ஆரம்பிக்கும் மாதிரி பிளான் இருக்கு. இந்த ரோல் டேட்டா இன்ஜினியரிங் சுத்தமா தெரியலனாலும் நீங்க அதை பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இதில் வெக்டர்ஸ் ஏஐ ஸ்டுடியோ எப்படி ஒர்க் ஆகுது, ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்ணணும், ஏடிகே எப்படி டிசைன் பண்ணணும், ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட்னு ஒரு டூல் இருக்கு. இதில் எப்படி கொண்டு வந்து நீங்கள் பில்ட் பண்ணி வெக்டர்ஸ் ஏஐயோட மாடல் எப்படி ஃபீட் பண்ணுங்கிறது வந்து நீங்கள் பார்த்துங்க. அது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு, வேற எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு சிலபஸ் ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது கிளியரா புரியணுங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். பட் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. எனக்கு கான்செப்ட் தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் நீங்க கொரிய கொடுத்தா ஆப்ஷன் என்னன்னு தெரியல, பட் ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷனுக்கு உள்ள என்ன நடக்குதுன்றது அல்காரிதம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாருக்குமே கையில கோடு வந்துருச்சு, ஜஸ்ட் கூகுள் பண்ண ஆன்சர் கொடுக்குறதுன்றாங்க. அப்புறம் எதுக்கு நாம அந்த இடத்துல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல தான் நாம இருக்கோம். இப்ப நாம ப்ராப்ளம் சால்விங்ல அடுத்த லெவலுக்கு போயே ஆக வேண்டியது. ஸோ நமக்கு அது என்னன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் we can discuss or we can close it. Interest இருந்தால் just explain பண்ணுங்க. Is it clear?
கிளியர் சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? பேட்ச் எப்போங்க சார் இது ஸ்டார்ட் பண்ற மாதிரி? இந்த பேட்ச் இப்ப ஒரு 2 வீக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ஆரம்பிக்கும். எக்ஸிஸ்டிங் பேட்ச் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த புது பேட்ச் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா போதும். நான் உங்களை தனியாக ப்ரைவேட் குரூப்ல ஆட் பண்ணிட்டு வில் கீப் ஃபாலோ. ஏன்னா அந்த பேட்ச் முடிக்காம இந்த பேட்ச் எடுக்க முடியாது. ஸோ அது இங்கிலீஷ் பேட்ச். ஸோ எங்களுக்கு டைமும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட். ஸோ அதனால அந்த பேட்ச் முடிஞ்ச அப்புறம் இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கலாம்? ஓகே. வேற ஏதாவது டவுட் இல்லை, we can close it today. Okay. Thank you.